ரெட்ரோலக்ஸ் குடும்பங்களுக்கு வணக்கம். இன்றைய கார்த்திக் விஷன் நிகழ்ச்சியில் தமிழகத்தில் நடக்கும் அரசியல் நிகழ்வுகளை பற்றி பேசலாம். வணக்கம் கார்த்திக். வணக்கம் ஜோ. ரெட்ரோலக்ஸை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கு மிக்க நன்றி. பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சூப்பர் தேங்க்ஸ் மூலியமாகவும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அவங்களுக்கும் மிகப்பெரிய நன்றிகள். அதில் ஒருத்தவங்க நேற்று சொல்லியிருந்தாங்க, அது மட்டும் படிக்கிறேன், டக்குனு முடிச்சிடலாம். செகண்ட் கண்டென்ட்டுக்கு போயிடலாம். சூப்பர் தேங்க்ஸ். ஆமாம், சூப்பர் தேங்க்ஸுக்காக அவங்க சொல்லியிருந்தாங்க. அதை மட்டும் படிச்சுட்டேன்னா உள்ளே போயிடலாம், நேரடியாக களத்திற்கு போய் விடலாம். நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க, பண்ணுறாங்க. இல்லை, அவங்க சொன்னதுக்காக என்னென்னு அவங்க சொன்னாங்கன்னு இருக்குல்ல, அதுக்காக சார் எனக்கும் உங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு ஆசை தான், பட் என்னால் முடியல. நானே பூ கட்டி தான் என் குடும்பத்தை பார்க்குறேன். ஹஸ்பண்டுக்கு அவ்வளோவா ஒர்க் இல்லை. ஸோ ஒரு நாள் கண்டிப்பாக என்னால் நல்ல நிலைக்கு வருவேன். அப்போது உங்களுக்கு என்னால் முடிந்ததை செய்வேன். நீங்கள் 2 பேரும் என் கூட பிறக்காத சகோதரர்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதெல்லாம் கம்பல்சரி இதெல்லாம் கிடையாதுங்க. நீங்கள் உங்களோட இதுக்காக நீங்கள் கொடுக்குறீங்க, நாங்களும் உங்களை நீங்கள் கொடுத்து தான் ஆகணுன்ற மாதிரி எதுவும் நாங்கள் அது கிடையாது. கம்பல்ஷன் பண்ணலை. ஸோ அதுதான், அதை சொல்லணும்னு தோணுச்சு. அதே மாதிரி புவனேஸ்வரின்னு ஒருத்தவங்க மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, ஏதோ ஒன்று சொல்லியிருந்தாங்க. அதை சொல்லணும்னு நினச்சா அதை எடுத்து வச்சேன்னு தெரியல. எனக்கும் ஒருத்தர் மெசேஜ் பண்ணியிருந்தாரு, உங்களுக்கு பண்ணணும், சூப்பர் தேங்க்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. பட் ஆனால் இப்போதைக்கு எனக்கு மணி இல்லை, வரும்போது நான் கண்டிப்பாக இது பண்ணி தருவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அவங்க சூப்பர் தேங்க்ஸ்ன்றது நம்ம இதுன்னு கேட்கறது கிடையாது, அது அவங்களா பண்ணுறது. இல்லை, அவங்க சம்திங் ஏதோ ஒன்று சொல்லியிருந்தாங்க, ஒரு பிரதர் அப்படின்ற ஒரு இது மாதிரி சொல்லியிருந்தாங்க. என்னைய பார்க்க அவங்களோட பிரதர் மாதிரியே. ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதே மாதிரி இப்பயும் ஏதோ படித்தேன், அந்த கமெண்ட்டும் படித்தேன். வீட்லேயே இருப்போம், அவங்க ஏதோ ஒரு பர்சனல் இஷ்யூனால வீட்லயே இருந்தோம். அவங்க ஏதோ கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டா பேசுற மாதிரி, அம்மா இப்போ முன்ன மாதிரி இல்லைன்னு என் பசங்க எல்லாருமே சொல்றாங்க. ஸோ அந்த தம்பி மாதிரி எனக்கு வீடியோ பார்க்கலையா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. உங்க பையன் கூட, சின்ன பையன். பார்த்தேன் அது பார்த்தேன் நான். உங்களுக்கும் சொல்லி எல்லாமே குடும்பமா பாக்குறாங்க. அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷமா. 2 நாளா சொல்லணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன், அது மைண்ட்ல இல்ல. அதனால சரி டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு. சூப்பர் தேங்க்ஸ் சொல்லணும்னு சொன்னோன்னு ஞாபகம் படிச்சேன் இந்த கமெண்ட். அது டக்குன்னு அது என்னன்னு எனக்கு ஸ்ட்ரைக் ஆகல. ஏதோ ஒன்று படிச்சோம், அது ஸ்கிரீன்ஷாட் எடுக்க மறந்துட்டேன்னு நினைக்கிறேன் அந்த கமெண்ட்டை. அது நான் படிச்சேன் ஆல்ரெடி. இது 2வது தடவை அவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. குடும்பங்கள் எடுங்கக்கா பார்த்துக்கலாம். இல்லை, அந்த மாதிரி பேசும்போது ஒரு மாதிரி இருக்காது. நம்மளாம் அடிக்க தேவையில்ல. ஏதாவது கமெண்ட் பண்ணு. நேற்றுக்கும் ஒரு கமெண்ட் ஒருத்தர் பண்ணியிருந்தாரு, சும்மா வாழன்னு. நம்ம எதுவுமே பேசலை, அதுக்குள்ளேயே 2 குடும்பம் உள்ளே பூந்து, நான் வேணா உங்கள்கிட்ட பர்மிஷன் வாங்கி தரேன், நீ வேணா நல்லா சூப்பராக பேசிடுறியா அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டாங்க. உடனே குடும்பங்களுக்குள்ள இதுக்கு சண்டை இல்லை, அது விரோதிகள்லாம் வருவாங்கல்ல, அவங்கள சொல்கிறேன். அவங்களாம் நம்மளாம் இது பண்ண குடும்பங்களே பார்த்து. சில பேர் என்னன்னா, நீ எதுக்கு வந்தியோ அந்த வேலையை பாரு, பேச தானே வந்த, விஷயத்த சொல்ல தானே வந்த, அதை மட்டும் செஞ்சுட்டு போ. ஏன் சிரிக்கிற, நீ ஏன் இதை பத்தி பேசுற, நீ ஏன் உன்னுடைய சம்பந்தமே இல்லாம லிங்கேஷை பத்தி பேசுற, நீ ஏன் சம்பந்தமே இல்லாம உன்னைய பத்தி பேசுற அப்படின்றாங்க. அது ஏதோ நாங்க இதெல்லாம் பிளான் பண்ணி இதை தான் பேசணும்லாம் இங்க வரது கிடையாது. அங்க சில விஷயங்களை மக்களுக்கு நடக்கணும்னு வரும். அப்ப பேசும்போது சில விஷயங்களை தெரியுது. நேற்று கூட லிங்கேஷோட ஸ்மைலை பார்த்து நிறைய பேர் இதாயிட்டாங்க. ஹெட்போன் பயந்துட்டாரு. ஒருத்தர் ஹெட்போன்லாம் தூக்கி போட்டான்னு ஒருத்தர் மெசேஜ் பண்ணி இருக்காரு உன்னோட ஸ்மைலால. ஒரு சிலர் இவரோட ஸ்மைல் சூப்பரா இருக்கு, அவரை காட்டுங்க, அவரை ஃபேஸ் இன்னும் சரியா பார்க்கல, நாங்க குளப்பூர்லயே சரியா பார்க்கல அப்படின்னு சொன்னாங்க. இது மாதிரி நிறைய வரதான் செய்யும். நல்ல விஷயம். எப்படி உட்காந்துருக்கான் பாருங்களேன், இப்படி முடிய போகுது. ஆனால் ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு குடும்பமா இருந்து அதை பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப இருக்கும்ல. நிறைய பேர் குடும்பமாவே பாக்குறாங்க. ஆமா, அதனாலதான் இப்போ உங்களுக்கு ஒரு ஜோ ஆர்மின்னு ஒரு ஃபேன் பேஜ் ஆரம்பிச்சிருக்காங்க. அப்பா அது யாருன்னு தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணுங்க. ஜோ ஆர்மி ஃபேன் கேலா, ஃபேன் கேல்னு ஆரம்பிச்சு அவருடைய ஸ்மைலுக்காகவே சிரிப்பழகன் ஜோ அப்படின்னு சொல்லி இது பண்ணி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 2 போஸ்ட் வேற போட்டிருக்காங்க. இதோட போட்டோ எடுத்து 2 போஸ்ட் போட்டிருக்காங்க. முடிஞ்சா ஃபாலோ பண்ணுங்க. ஜோட ஃபேன்ஸ் எல்லாம். தெய்வமே.
இல்லை அது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, ஃபேமிலியாக பார்க்குறோம். இன்றைக்கும் 2-3 பேர் வந்து நாங்கள் ஃபேமிலியாக பார்க்குறோங்க, ரொம்ப இதாக இருக்குது, நம்மளை குடும்பத்தில் ஒருத்தவங்களா பார்க்குறது வந்து எனக்கு பர்சனலாக வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நன்றிகள், என் குடும்பம் எல்லாத்துக்குமே நன்றிகள். கண்டென்ட்டுக்கு போகலாங்களா? அட போங்கடா, கண்டென்ட்டுக்கு போங்கடா. நேற்றைய தினம் தவறவிட்ட செய்திகள்ன்ற மாதிரி பேசி முடிச்சுட்டு எந்திரிக்கிறோம். அருண் அவர்கள் வந்து டிவிஎஸ்சிலேருந்து போலீஸ் ட்ரைனிங்க்கு வந்து மாற்றிட்டாங்க ப்ரோ, இன்றைக்கி உங்கள் வீடியோலாம் வந்து ஓடவே ஓடாது ப்ரோ, இன்றைக்கி ஃபுல்லாகவே வந்து அவரோட வீடியோ தான் ப்ரோ ஓடும், ஃபுல்லாக அங்கே போய் குஜிலி மஸ்து பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க. அவருக்கும் ரொம்ப நெருக்கம். அவருடைய ஆமா, அதோட அவருடைய பதவி மாற்றம் அவருக்கு வந்து ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இன்னைக்கு கூட வீடியோ நம்ம பார்த்தேன். ஆரம்பிக்கும் போதே ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு தான் ஆரம்பிக்கிறாங்க. கரெக்டா அவருடைய பேர் கொண்டு அந்த ஐஸ்கிரீமை வாங்கி சாப்பிட்டுட்டு தான் நிகழ்ச்சியை வந்து ஆரம்பிச்சாங்கன்றத பார்த்தோம். பர்சனலா அவங்களுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் அவர் கூட இருக்கு, அதனால அதை வந்து அவங்க அந்த மாதிரி இது பண்றாங்க. அதனால நம்ம வீடியோ பார்க்க மாட்டாங்க அப்படின்றதெல்லாம் அது ஓகே. ஒருத்தர் மெசேஜ் பண்ணாரு, அம்மா சொல்றேன், அது ஓகே, அதெல்லாம் இருக்கட்டும். ஆனா அருண் அவர்களை வந்து மாற்றம் அப்படின்றது நிறைய பேருக்கு வந்து ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய விஷயமா தான் நம்ம வந்து பார்க்குறோம். நிறைய பேருக்கு அது ஏன்னு தெரியல, பயங்கரமான ஹாப்பியா இருக்காங்க. அப்பவே ஆரம்பத்திலே நிறைய பேர் வந்து சொன்னாங்க, ஏன் அவர் அப்படியே வச்சிருக்காங்க, மாத்தணும் வைக்கணும்னாங்க. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க, சிஎம்க்கு எல்லாம் தெரியும், அவர் ஏன் வச்சிருக்காருன்னு தெரியும், முள்ளால தான் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்ன. நெருப்பால தான் அணைக்கணும் அப்படி இல்லை, அப்படி ஒன்றும் இல்லையோ, முள்ளால தான் எடுக்க முடியுமா, நெருப்பால அணைக்க முடியாது, சரி சரியா, அது மாதிரி ஏதோ சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் இப்போ வந்து அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவரை எடுத்து வேற இதுல வந்து மாத்திருக்காங்க. நிறைய அதிகாரிகளுக்கு வந்து, நிறைய அதிகாரிகள் தாண்டி நிறைய பேருக்கு வந்து இது ஏதோ ஒரு சந்தோஷத்தை கொடுக்காது, ஏன்னு தெரியல. அவருடைய செயல்பாடுகள், சில விஷயங்கள், அவர் வந்து அந்த ஆட்சிக்கு கடந்த திமுக ஆட்சிக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தக்கூடிய ஒரு நபரா வந்து பாக்குற காரணத்தினால இப்ப அவரை வந்து மாத்திருக்காங்கன்றது ஒரு பெரிய சந்தோஷத்தை வந்து எல்லாருக்கும் கொடுக்குது. அவர் இது போட்டதுக்கு அப்புறம் தானே இந்த ஒவ்வொருத்தவங்க மேலேயும் இந்த வழக்கெல்லாம் பதிவு பண்ணி எல்லாம் இது பண்ணி போயிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஏன் இருந்தது, அதை தாண்டி உள்ள நிறைய சம்பவங்கள் ஏதோ பண்ணியிருக்கிறதா செய்திகள், தகவல்கள் சொல்றாங்க. அவருக்கு வேண்டியவங்களை வந்து ஃபேவர் பண்றது, அப்புறம் சிங்கப்பூருக்கு ஒருத்தர் போனார் இல்லையா, அதுக்கெல்லாம் காரணமாக கூட இருக்கலாம். அவர் சிங்கப்பூருக்கு போறாருன்னு தெரிஞ்சும் அவர் வந்து அவர் மேல நடவடிக்கை எடுக்காமல் இது பண்ணது, அவரை அங்கே சிங்கப்பூருக்கு விட்டது அப்படின்னு பல விஷயங்கள்லாம் வந்து அவருக்கு ரொம்ப நெருக்கமான சில விஷயங்கள்லாம் பண்ணதாக கண்டுக்காம விட்டுட்டாருன்ற மாதிரி சில விஷயங்கள் வந்து சொல்றாங்க. அதனால வந்து அவர் வந்து மாற்றப்பட்டிருக்கலாம். சொல்லுவாங்களே, விஜய் அவர்களுக்கு ஒன்றும் தெரியாது, அம்மா வந்து உட்காந்துட்டாரு சிஎம் சீட்ல, ஒண்ணுமே தெரியாதுன்னு, அவர் எல்லாத்தையும் கண்காணிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்றதுக்கான ஒரு உதாரணமா நீங்க இதை வந்து பார்க்கலாம். ஏன்னா இப்போ எதுவுமே தெரியாம ஒரு பாட்டுக்கு வந்து இருக்கட்டுங்க அப்படின்னு சொல்லல, இருக்கட்டும் வைங்க பார்க்கலான்ற ஒரு கேட்டகரியில் வச்சிருந்துருக்காங்க. 2-3 ஸ்டெப் எல்லாம் எடுத்தாரு. KN நேரு அவருக்கு அகைன்ஸ்ட் ஒரு ஸ்டெப் எடுத்தார், அப்புறம் இதுக்கு ஏவா வேலுக்கு அகைன்ஸ்ட் ஒரு ஸ்டெப் எடுத்தாரு, அதுக்கப்புறம் அடுத்தடுத்து ஏதோ பண்ணாரு. ஆனா பார்த்துக்கிட்டே இருந்திருக்காங்க. இப்படி நீ செஞ்சும் எப்படி சிங்கப்பூர் போனாங்க, அது எப்படி நீ வந்து மிஸ் பண்ண அப்படின்ற ஒரு கேள்வி வந்து, அதுக்கப்புறம் அவங்க நடந்த சில ஃபேவரட்டான சில விஷயங்கள்லாம் நடந்ததுக்கு அப்புறம் தலைவனை வந்து தட்டி தூக்கி, சரி ஓகே நீங்க இங்க இருக்க வேண்டாம், இங்க உங்களால நிறைய நாங்க அனுபவிக்கிறோம், நீங்க இங்க இருந்து அங்க போயிடுங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு இது ட்ரைனிங் அகாடமிக்கு வந்து மாத்திருக்காங்க தலைவனை. இப்ப அந்த இடத்துக்கு வேற ஒருத்தவங்களை ஒரு அதிகாரியை வந்து நியமிச்சிருக்காங்க. இதுதான் இருக்கக்கூடிய செய்தி. இதுல அரசியல் கோமதிக்கு கொஞ்சம் மாபெரும் சந்தோஷம். அவரு தான் இதுக்கு காரணம்ன்ற மாதிரியே வந்து, ஆமாங்க, என்னத்துக்கு தம்ப்நெல்லாம் பார்க்கணுமே, சத்தியமான நியூஸ் இருக்குங்கள, தம்ப்நெல்லாம் வந்து சவுக்கு சங்கர் போராட்டத்துக்கு கிடைத்த வெற்றி, என்னமோ இவர் போராடி ஏதோ இவரை மாத்தின மாதிரி தம்ப்நெல்லாம். ஏன்னா அவரை பத்தி தொடர்ந்து அவர் சொன்ன செய்திகள், என்னெல்லாம் அவர் பண்றாரு, எதெல்லாம் நடக்குது, என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு, அதிகாரிகளை வச்சு என்ன பண்றாரு, எது நடக்குதுன்ற, பிளஸ் பர்சனலாகவும் அவருக்கு நடந்த சில கசப்பான சம்பவங்கள், இதெல்லாம் ஒரு காரணமா வச்சு, அது அவரால் நடந்ததா நடக்கலையான்றது இல்லை, அதுல அவருக்கு கூடுதல் சந்தோஷம் இருக்கு. அதனாலதான் இன்னைக்கு ஐஸ்கிரீம் வாங்கி செலிப்ரேட் பண்ற அளவுக்கு வந்து அந்த சம்பவம் வந்து இருக்குன்றத பார்க்கலாம். இதுதான் ஆதவர்ஜுனா அவர்களும் பேசியிருந்தாரு. நானும் முடிச்சுட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாத்திட்டாங்க அப்படின்னு சொன்னோடனே மேலே இருக்கவங்க எல்லாமே, அதாவது அவருக்கு கீழே வேலை செய்கிறவங்க எல்லாமே சந்தோஷமா இருப்பாங்க, இப்போ இந்த பழைய ஆட்கள் எல்லாமே இப்போ சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். அவரும் ஒரு ஹாப்பியாக தான் இருக்காரு. இவரை மாத்தினதுல வந்து அவருக்கு ஒரு சந்தோஷம். அதுக்கான அமைச்சர் சிஎம் விஜய் அவர்கள் அவருடைய முடிவின் கீழ் இதெல்லாம் நடந்திருக்கு. அப்ப எல்லாரையும் அவர் கண்காணிக்கிறாருன்னு அர்த்தம். இது அதிகாரிகளுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு எச்சரிக்கையா பார்க்கலாம். ஏன்னா இப்போ போட்டு ஒரு 2-3 வாரம் இருக்கும்னு நினைக்கிறேன் அவர், அதுக்கு அந்த துறையில போட்டு அதுக்குள்ளதான் இருக்கும்னு நினைக்கிறேன், அதிகபட்சம் ஒரு 1 மாசம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளேயே அவர் வந்து ஒரு சேஞ்ச் அப்படின்றது
அப்ப திங்கிங் இருக்கு, ஏதோ ஒன்று பண்றாங்க, நீங்க ஏதாவது தவறு பண்ணீங்கன்னா நீங்க அதுல வந்து சிக்குவீங்க அப்படின்றதுக்கான ஒரு உதாரணமா இதை வந்து வச்சுக்கலாம். அடுத்து இந்த 100 கோடி நிலத்தை வந்து 2 கோடிக்கு பத்திரப்பதிவு பண்ணி வித்துட்டாங்க. மாட்டிக்கினாரு ரமேஷ். இதுக்கு மேல ஒண்ணும் பண்ண டேட்டா எடுத்து நான் தான் தெளிச்சு விட்டுக்கிட்டே இருந்தேன். நான் வந்து எல்லாத்தையும் அக்கு வேற ஆணி வேற எல்லாத்தையும் எடுத்து போட்டாலும் தான் ஈடி. யாருன்னா யூடியூபரு எரிதாஸ் தாங்க. இல்ல எல்லாருமே அதிமுக இருந்து எல்லாரும் வந்துருவாங்க. இப்ப எல்லாரும் எடுத்து எல்லாரும் சராமரியா போட ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி ரமேஷ் தூக்குல போட்டுருவாங்க. எனக்கு தெரிஞ்சு இதுல மாட்டினாரா கன்ஃபார்ம் தூக்கு தான், வேற எதுவுமே ஆப்ஷனே கிடையாது. ஊழல் சக்தி, தூய சக்தி, நீங்க இப்ப ஊழல் சக்தியா மாறி எங்க இந்த கேஸ் கன்ஃபார்ம் ஆனோன்னா விஜய் அவர்கள் வந்து மினிஸ்டர்ல இருந்து தூக்கிடுவாரு. எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ண சொல்லிடுவாங்க. ராஜினாமா பண்ண சொல்லிட்டு அவரை வந்து வெளியே அனுப்பிச்சிருவாங்க. வெளியே அனுப்பிச்சோன்னா கேஸ் போடுவாங்க. கேஸ் போட்டோன்னா அவர் வந்து அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டு அவர் வந்து மாத்திடுவாங்க. இது எல்லாமே நடக்க போகுது இப்ப இந்த கேஸ்ல. அது ஒரு சில பதிவுலாம் பார்த்தேன். பர்டிகுலரா அவரோட இந்த கேஸ்ட்டை வச்சு இப்போ இதுக்கெல்லாம் வாயை திறப்பானா, வார்த்தை சொல்லக்கூடாது, பாப்பான் கூட பல்லாங்குழி அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அவ்வளவு பேச்சு பேசினியே அப்படி இன்னைக்கு வந்து பேசுறியான்னா, அந்த பதிவு போட்டதுக்கு அப்புறம் தான் அவர் வந்து இந்த இன்டர்வியூ கொடுக்குறாரு, பிரஸ் மீட்டே கொடுக்குறாரு. அவர் தெளிவா சொல்லிட்டாரு, என்னைய இது பண்ணி என் மேல வன்மத்தோட இதெல்லாம் பண்றீங்க, என்னோட சொந்தக்காரங்க யாரையோ வச்சு நான் இதை வந்து பண்ணிட்டு தான் நீங்க வந்து சொல்றீங்க, நான் அதெல்லாம் பண்ணல, இது மாதிரி தேவையில்லாத வதந்திகளை பரப்புனீங்கன்னா உங்க மேல நாங்க வந்து வழக்கு போடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை வந்து ஒரு நேற்றே போய் கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்துருக்காங்க. யாரெல்லாம் இதெல்லாம் சொல்லியிருக்காங்களோ அவர் மேலே வதந்தி பரவி இருக்காங்களோ அது எல்லாத்துக்கும் நான் போயிட்டு நேரடியாக வந்து அவர் நேரடியாக வந்து பதில் சொல்கிறாரு. நான் பண்ணலை, இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, இந்த மாதிரி நடந்திருக்கு, அந்த சார் பதிவாளரை நம்ம வந்து கைது பண்ணியிருக்கோம், சஸ்பெண்ட் பண்ணி கைது பண்ணியிருக்கோன்ற வரைக்கும் அவர் வந்து டீட்டெயிலாக வந்து சொல்கிறாரு. எல்லா விஷயத்தையும் தெளிவாக தான் சொல்கிறாரு. அதுக்கும் மேலே நீங்கள் மேலே அவதூறு பரப்புனீங்கன்னா உங்கள் மேலே வழக்கும் நான் வந்து போடுவேன், எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுவோன்ற அளவுக்கு வந்து சொல்கிறாரு. இதுக்கு நடுவில் நீங்கள் சொல்கிற இந்த ஏரிதாசுகள், சாட்டைகள், மற்றவர்கள், இந்த அதிமுக இருக்கக்கூடிய அறிவு ஜீவிகள், நடனத்தை வைத்து கட்சிக்குள் சென்ற இவங்கெல்லாம் வந்து இப்போ வந்து எப்படியாவது ஏதாவது ஒன்று பண்ணி அவதூறு பரப்ப முடியுமா அப்படின்னு. ஏங்க ஒரு 100 கோடி ரூபா சொத்தை வெறும் 2 கோடி ரூபாய்க்கு ஒருத்தர் வந்து பண்ணுவாரு அப்படின்னா, பண்ண முடியும் அப்படின்னா, அவர் எப்படி வந்து வெளியே வந்து பேச முடியும்? இது இல்லைன்னு சொல்லி பேச முடியும்? நீங்க பழந்தின்னு கொட்டை போட்டவங்க வந்து பேசுவான், ஆமா சிங்கப்பூருக்கு ஏன் போனோம், ஏன் வந்தோம், எதுக்காக போனோன்றதெல்லாம் பழந்தின்னு கொட்டை போட்டவங்களால முடியும். புதுசா வந்திருக்கக்கூடிய ஒரு பையன், அதுவும் இப்பதான் அந்த அறநிலையத்துறைன்ற அந்த இடத்துக்குள்ளார வரக்கூடிய ஒரு பையன் வந்து எப்படி பண்ண முடியும்? அதுவும் 100 கோடி ரூபாய்க்கு உடனே ஸ்டார்டிங்லேயே 100 crores. சரி லாஜிக்கா சொல்லுங்க, ஒரு 50 லட்சம் 1 கோடின்னு சொன்னீங்கன்னா கூட சரிங்க, பண்ணிருக்க ஒரு சான்ஸ் இருக்குன்னு கூட மக்கள் சொல்லுவாங்க. ஸ்ட்ரைட்டா 100 கோடி ப்ராஜெக்ட் தான் வந்து பண்ணுவாங்களாம். இல்ல நிறைய இப்ப குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டே இருக்காங்க. செங்கோட்டையன் அவர்கள் மேல ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க. அவரு ஒரு இதுல வந்து குற்றச்சாட்டு வைக்கலாம் ஜோ, யாருமே தப்பு கிடையாது. நீங்க குற்றச்சாட்டை வச்சிடலாம், ஆதாரத்தோட சொல்லுங்க. இப்ப ஏரிதாசா சொல்றத பாத்தீங்களா, அது இந்த பேப்பர் பாத்தீங்களா, அந்த பேப்பர் பாத்தீங்களா அப்படின்னு. இல்ல அது என்ன ஆதாரம்? அப்ப இவரு கொடுக்கறது தெரியலையா? இல்ல இவரு ஆதாரம் ஒண்ணு காட்டுறாரு, அப்ப இவரு வந்து ஒண்ணு காட்டுறாரு, அப்புறம் எது வந்து உண்மை? நான் என்ன சொல்றேன், இப்ப இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் நீங்க காட்டுறீங்க சரிதான். இப்ப அவர் வந்து இல்லைன்னு சொல்றாரு, உங்க மேல வழக்கு போடுவேன்றாரு, அப்ப என்ன பண்ணுவீங்க கேட்டா? ஆளுங்கட்சியோடைய இது அடக்குமுறைன்னு சொல்றது இருந்தா சரி ரைட், ஆமாங்க தப்புன்னு சொல்லலாம். நீ ஏதோ ஒன்று எடுத்துட்டு வந்துட்டு இதுதான் ப்ரூஃப் பத்தியா, மாட்டிக்கிட்ட பத்தியா, அவ்வளவுதான் நீ காலி அப்படின்னா, அப்போ அவர் சொல்ற மாதிரி இப்போ அது வன்மம் தானே, வன்மம் தான். எனக்கு ஒரே டவுட் என்னன்னா, இவ்வளவு விஷயம் நடக்கும்போது ஏன் ரமேஷ் அவர்கள் இது தெரியாம இருந்திருக்கு? இப்போ அந்த அவர் வந்து இந்த ஒரு லீவு போட்டதா இருக்கட்டும், அந்த சார் பதிவாளர் வந்து அந்த இதை வந்து கைமாத்தினதா இருக்கட்டும், இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குல்ல, இதை முன்னாடியே தடுத்திருக்க முடியுமே. ஏன்னா அவருடைய இது இல்லாம அது எப்படி நடந்துச்சு, இப்படி ஒரு பத்திரப்பதிவுன்ற ஒரு விஷயம் எப்படி நடக்குது, எப்படி இந்த ப்ராசஸ் ஆகுதுன்ற ஒரு கேள்வி மட்டும்தான் இருக்கே தவிர அதுக்கு ஒரு ப்ராப்பரான பதில் கொடுத்தா ஓகே. மற்றபடி இந்த 100 கோடி ரூபாய் அவர் வந்து ஆட்டையை போட்டிருப்பாரு அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து சுத்த ஹம்பக். இதெல்லாம் வந்து அதை எப்படியாவது ஏதாவது ஒன்று பண்ணிட முடியாதா, ஏதாவது ஒன்று சொல்லி இவங்களை வந்து ஏதாவது காலி பண்ண முடியாதா அப்படின்ற ஒரு எண்ணம் மட்டும்தான். அதே மாதிரி அந்த கரூர்ல அந்த ஒரு 3000 போயிட்டு இருக்கு கேஸ். நாளைக்கும் வந்து விசாரணை இருக்கு. இன்னைக்கு விசாரணைக்கு எடுத்திருக்காங்க. அந்த 3084 ஏக்கர் நிலம் வந்து இனாம் நிலம்னு சொல்லி அந்த இதை வந்து மாத்தி அதை வந்து கலெக்டர் கொடுத்துருக்காங்க. அதை வந்து இது பண்ணணும், தடை பண்ணணும்னு சொல்லி வழக்கு போட்டிருக்காங்க. அந்த வழக்கும் விசாரணையில இருக்கு. அது முழுசா விசாரணை முடிஞ்சோன்னா தெரிஞ்சிடும் என்ன நடக்குது அப்படின்றது. முழுசா நாளைக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன், விசாரணை இருக்குன்னு நினைக்கிறேன். அதுவும் நடக்கும். அதான் இவங்களோட எண்ணங்கள் அந்த மாதிரி இருக்கு. எப்படி ஏதாவது பண்ணணும்டா மாப்பிள்ள, ஏதாவது ஒன்று எடுத்துருவா மாப்பிள்ள, ஒரு பழைய பேப்பர் மாதிரி ஒரு 4 பேப்பர் எடுத்துருவா, அதுல ஏதாவது ஒன்று ரெடி பண்ணி
ChatGPT-ல கொடுத்து இதை பழசாக்கி காட்டுன்னு சொல்லி பழசாக்கி கொடுத்து அதை எடுத்துட்டு உள்ளார இன்சர்ட் பண்ணி பார்த்தியா இங்கே மாட்டிக்கிட்ட பத்தியா இதை பத்தியா இந்த டேட்டை பத்தியா இதை பத்தியா April 1 பத்தியா இங்கே பத்தியா July 14 பத்தியா மாட்டிக்கிட்ட பத்தியா ஒரே டேட்ல வருது. அதே மாதிரி இந்த இதுக்கும் அதான் ED-ல கொடுத்துட வேண்டியதானே பேசாம. ED கிட்ட கொடுத்தா ஸ்ட்ரைட் கண்டுபிடிச்சிட்டு இவங்களே உள்ள வச்சிருவாங்க. அதனால ஸ்ட்ரைட்டா ED கிட்ட கொடுத்தா ED வந்து கூட்டு போயிடும்ல, ரமேஷ் அவர்களை வாங்க ரமேஷ் தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி கூட்டு போயிடும்ல. ஏன் கஷ்டப்பட்டு நீங்க எக்ஸல் எல்லாம் போட்டு மக்கள்கிட்ட எல்லாம் போயிட்டு சொல்லிக்கிட்டு ED விட்டா ED வரப்போது ED ஏன்னா மணி லாண்டரிங் இப்போ 100 கோடி ரூபாய்க்கு ப்ராஜெக்ட் தான் மணி லாண்டரிங்னா மணி லாண்டரிங் வச்சு எடுத்துட்டு போக வேண்டியதானே. உண்மையான கேஸ் சரி ஏன் சரி அவர் ED கூட வேண்டாம் போலீஸ்ட்ட கொடுத்துருக்கலாம்ல. கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ண வேண்டியதானே, இதே பண்ண மாட்டேங்கிறீங்க. சரி மக்கள் முன்னாடி தெரியணுன்றதுக்காக பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். சரி தெரிஞ்சுட்டு போங்க, இங்கேயும் வெளிக்காட்டிட்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க, அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி இந்த சேலத்துலையா இது ஒரு தனியார் கம்பெனிக்கு வந்து அந்த பைப்பு போடுற கனெக்ஷன் வந்து குடிநீர் கனெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க, டெண்டர் கொடுத்துருக்காங்க. இது வந்து அழிக்கிறது நம்ம அண்ணெல்லாம் கூட ட்வீட்லாம் போட்டிருந்தாரு. என்ன இது மாதிரி நீங்கள் வந்து அதெல்லாம் கொடுக்குறீங்க, நைஜீரியான்னு நினைக்கிறேன் ஏதோ ஒரு அந்த கண்ட்ரியில் ஏதோ இருக்கிற அந்த கம்பெனிக்கு வந்து நீங்கள் இங்கே வந்து கொடுத்துருக்கீங்க, நிலத்தை வந்து இருக்கிற குடித நீர்லாம் நம்ம வந்து இது பண்ணணும், இது நமக்கு மட்டும் இல்லை அப்படி இப்படின்னா சொல்லி இது தாவேக்கா அரசு வந்து இது பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு அதுக்கு கையெழுத்து போட்டது திமுக அரசு இருக்கும்போது February மாதமோ என்னமோ வந்து. என்ன சொல்றீங்க திமுகவா? ஆமாம் அப்போ கூட்டணி கட்சி பண்ணுச்சா? இது எங்க கூட்டணி கட்சி தலைவர் இப்படி பண்ணாரா? இருக்காது, அது அவங்க பண்ணிருக்கலாம். இப்ப நீங்க வந்து என்ன பண்ணிருக்கீங்க, அதை தடுத்து நிறுத்துனீங்களா? நீ தான் எல்லாத்தையும் முடிச்சிட்டீங்களே, வித்து முடிச்சிட்டீங்க, அதுக்கப்புறம் நான் என்ன பண்றது? சரி கேட்டு பாருங்க, ட்ரை பண்ணி பாருங்க, செகண்ட்ஸ்ல ஏதாவது முடியாதுன்னு சொல்லி பாருங்க, ஏதாவது ஒன்று போட்டு ஏதாவது இல்லைங்க ஆகாது சேராது நாங்க வேற அவங்க வேற எங்க குளங்கொத்துறேன் வேற அவங்க குளங்கொத்துறேன் வேற அந்த மாதிரி ஏதாவது சொல்லி ட்ரை பண்ணி பாருங்க. இல்ல முடியாதப்போ இவரையாவது அனுப்பிச்சு விடுங்க. தாவேக்காரசு அதையாவது பண்ணலாம்ல. CM விஜய் அவர்கள் வந்து அண்ணா நீங்க போயிட்டு என்னன்னு போய் பார்த்துட்டு வாங்க கேட்டுட்டு வாங்கன்னு சொல்லலாம்ல. நான் அதுலேயும் ஒரு ரீல் ஒன்று பார்த்துருந்தேன். அதுலேயும் ரீல் இல்லை அது சொன்ன ஒரு விஷயம் சரியான மாதிரி இருந்துச்சு. பட் ஆனால் அது எப்படின்றது தெரியல. என்னன்னா நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணுறோமோ யூஸ் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி அந்த மீட்ரு வந்து தண்ணியில் அந்த வரும், அதுக்கான கட்டணம் மட்டும் நம்ம கட்டி யூஸ் பண்ணால் போதும் அப்படின்னாங்க. சரி நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணுறன்றது மீட்ரு போட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். வாயிலா ஜீவன்கள்லாம் என்ன பண்ணும், அதுங்க எங்கே போய் வந்து காசு கட்டி வந்து இதுங்கெல்லாம் தண்ணி குடிக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டு போட்டிருந்தாங்க. இல்லை அதுக்கெல்லாம் அவமானப்படுத்தி அனுப்பிச்சிட்டாங்க, ரொம்ப லேட்டுங்க. நம்ம அவரெல்லாம் எப்படி அவமானப்படுத்தி சரி போங்க அப்படின்னு அனுப்பிச்சு விட்டாங்க, போய் தூங்குங்க அப்படின்னு அனுப்பிச்சு விட்டுட்டாங்க. இது ரொம்ப லேட்டாக இந்த நியூஸ் எடுத்துருக்கிறதுனால வந்து ஆமாம் இது பேசலை, அதனால பேசியிருக்கோம். அடுத்தது தானே தலைவன் தான் SGB VSBயா. நான் அவர்கிட்ட சொன்னேன் இதை தூக்கி ஃபர்ஸ்ட்ல வைக்கிறேன்னாரு, இந்த கருமத்தை தூக்கி 3வது நாள் அதில் போடுங்க. ஏங்க எவ்வளோ பெரிய இஷ்யூ, உங்களோட பாயிண்ட் எடுத்து உங்களே அடிச்சிருக்கோம்ல. நீங்க என்ன சொன்னீங்க, கோர்ட்டுக்கு போனீங்களா? நீங்க கோர்ட்டுக்கு போனீங்க சொல்றேன், எங்களோட பாயிண்ட் எடுத்து எங்களை அடிச்சீங்க. எங்க இருந்து அடிச்சீங்க? எங்க இருந்தெல்லாம் கேட்க கூடாது, அடிச்சோம். அதுக்கு மட்டும் பதில் இல்லைல்ல. நான் வந்து கழுவுற மீன்ல நழுவுற மீனுங்க, நாங்க மாட்டவே மாட்டோம். ஓகே ஒரு நாள் தண்ணியில இருந்து வெளியே எடுத்து போட்டா தெரிஞ்சிடும். நீங்க வந்து எஃப்ஐஆர்ல உங்களுக்கு பேர்ல, என்கிட்ட எஃப்ஐஆரே இல்ல, நீங்க எப்படி நீ விசாரணைக்கு கூப்பிடலாம்? ஆனா விசாரணைக்கு ஆஜராகுவாரு, விசாரணைக்கு ஒத்துழைப்பாருன்னு சொல்லி தானே அவருடைய இவரு பேசினாரு. அது வழக்கின் தன்மையை நான் சரியாக அலசி ஆராயாம அப்படி ஒரு ஸ்டேட். நீதிபதி தப்பா நீதி கொடுத்துட்டாரா, இது கொடுத்துட்டாரா, நிபந்தனை ஜாமீன் கொடுத்துட்டாரா? இல்லங்க, நீதிபதி என்ன எல்லாத்துக்கும் எதை கேட்டுட்டு அவர் வந்து நிபந்தனை ஜாமீன் கொடுத்தாரு? விசாரணைக்கு நாங்க முழு ஒத்துழைப்பு எல்லாம் கொடுக்க தயாரா இருக்கோம் அப்படின்னு சொல்லி தானே நீங்க வந்து நிபந்தனை ஜாமீன் எல்லாம் உங்களுக்கு கொடுத்தாரு. சரி ஓகே வரட்டும், நம்மளும் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு பாப்போம்னு சொல்லி கொடுத்துருப்பாரு. இப்ப வந்து இல்லங்க நான் சச் நைஸ் ஹியூமன் பீயிங், என்னால வெளியே வர முடியாது. ஏன்பா வெளியே வர முடியாது? வழக்குல என் பேரே இல்ல, நான் எப்படி வர முடியும்? இந்த மெட்ராஸ் படத்துல வர காளி உன் பேரே இதுல இல்லையே, நீ ஏன்பா இதுல வாலண்டியர் வந்து சிக்கிற மாதிரின்ற மாதிரி எல்லாத்துக்கும். அப்படி உங்க வழக்குல உங்க பேரே இல்லைன்னா நீங்க ஏன் போய் முதல்ல ஜாமீன் வாங்குனீங்க, நிபந்தனை ஜாமீன் வாங்குனீங்க? ஏதாவது பண்ணிருவீங்கன்னா. இல்லைங்க எனக்கு புரியலங்க, வழக்குல உங்க பேர் இல்லைன்றீங்க, போலீஸ் உங்களை தேடுதுன்றீங்க, தேடுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு போய் நிபந்தனை ஜாமீன் கேட்குறீங்க, அவங்களும் கொடுத்துட்டாங்க, சரி போய் தொலைங்கன்னு கொடுத்துட்டாங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் 4-5 நாள் ஆச்சு, இன்னும் ஒரு நாள் கூட நீங்க வந்து கையெழுத்து போடல. சரி எங்கெங்க பங்கருக்குள்ள ஒளிஞ்சிருக்காரு நம்மலாம் வந்து கேட்டா, நான் எங்கேயும் ஒளிய வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல, கூட தம்பியும் சேர்த்துக்கிட்டாரு. ஆமா நாங்க ஒளிய வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்ல, நாங்க வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள், எங்களுக்கு அந்த பயம் எல்லாம் கிடையாது. சரி எங்க போனீங்கன்னா, ஏன்னா எங்க பேர் வழக்கிலேயே எங்க பேர் இல்லாதப்ப நாங்க ஏன் வரணும்? வழக்குல உங்க பேர் இல்லைங்க, பட் ஆனா முன்ஜாமீன் நீங்க தானே எடுத்திருக்கீங்க, விசாரணைக்கு ஒத்துழைக்கிறேன் நீங்க தானே சொன்னீங்க. இப்ப அதை பண்ணுங்கன்னா அதெல்லாம் இதுல கணக்குல வராது அப்படின்னு இப்ப நீதிபதி காண்டாவுமா ஆகாது? ஆமா போடு முதல்ல எஃப்ஐஆர். இல்ல ரைட் வாக்கே வாங்க, நான் என்ன சொன்னேன், உங்க வக்கீல் என்கிட்ட என்ன கேட்டுன்னு போனாரு, தலைவரே
ஒன்றும் பிரச்சனை இல்லை, விசாரணைக்கெல்லாம் தாராளமா நாங்க வருவோம்னு சொல்லி தானே கூட்டின்னு போனாரு. இப்ப வந்து கூட்டின்னு கூட போல, வாங்கிட்டு போனாரு அந்த இதை. இப்ப வந்து கேட்டா அது இல்லைங்க ப்ரோ, இது வேற மாதிரி ப்ரோ அப்படின்னு அதையும் ஒளிஞ்சுக்கிட்டு இருந்து எங்கேயோ சொல்றாரு. ஓடி ஒளியல, ஆனா ஒளிஞ்சுக்கிட்டு தான் சொல்றாரு. பழக்கம் போலதான். எஃப்ஐஆரே போனா நம்ம பேர்ல என்ன கெத்து. நாடோடிகள் படம் பார்த்திருக்கீங்கல்ல, அந்த கால் ஆட்டிக்கிட்டே ஒரு கேரக்டர். ஆமா, இப்ப நம்ம எம்பி வசந்த் எம்பியா இருக்காருல்ல, அவரு அந்த லெட்டர் எழுதிட்டு இப்படி போட்டு போயிட்டு தெரியுமா ஹீரோயின் கிட்ட. ஐயோ போட்டுட்டாண்டி, ஐயோ போட்டுட்டாண்டி அப்படின்ற மாதிரி அது எடுக்காமலே போயிடும் கொஞ்ச தூரம், அதுக்கப்புறம் திருப்பி வந்து எடுக்கும். அந்த மாதிரிதான் இப்ப நம்ம ஆளு லெட்டர் எழுதி போட்டாரு. நாங்க ஏன் பயப்படணும், என்ன பண்ணணும்னு எல்லாரும் கிராஸ் பண்ணி போயிட்டாங்க. என்ன ஒரு எழுதி போட்டிருக்கோம், ஒரு பயம் மதிக்க மாட்டேங்கிற அப்படின்னா, சரி அப்ப என்னவா இருக்குன்னு எழுதி பார்த்தாங்க. உடனே வீர வசனங்கள், நாங்கெல்லாம் ஓடி ஒளிகிற ஆள் கிடையாது, ஓங்கி அடிக்கிற ஆளு, அவன் ஓடி ஒளிகிற ஆள் இல்ல, தேடி அடிக்கிறான், தேடி அடிக்கிற ஆளு. அந்த மாதிரி ஏதோ போட்டு எழுதி போட்டிருக்காரு. ஓ இந்த நகைச்சுவையா அப்படின்னு சொல்லி நாலா பக்கமும் மடிச்சு தூக்கி போட்டு போயிட்டாங்க. தூக்கி போட்டு போனாங்கன்னு பார்த்தா அதை யார் கையில எடுத்தான்னு பார்த்தா இடி. நான் வரண்டி மாப்பிள்ள, இன்னைக்கு 2 பேர். அதுதான் அந்த அந்த பேப்பர் போலீஸ் என்ன பண்ணிருக்கு, சி இந்த காமெடி இது நமக்கு வேணாம்னு சொல்லி தூக்கி போட, நல்ல காமெடியா இருக்குன்னு சொல்லி அது ஈடி கையில எடுக்க என்னன்னு பிரிச்சு பார்க்க 35,000 கோடி நான் யாருக்கும் பேரம் பேசல அப்படின்னோன்னா அவங்க என்ன பண்ணிருக்காங்க, இந்த காமெடி அப்படியே எடுத்துட்டு போய் ட்ரிப்ளிகேட் ஸ்டேஷனுக்கு எடுத்துட்டு போயிருக்காங்க. இந்த காமெடியோட மொத்த இது என்கிட்ட கொடுங்க, ஸ்கிரிப்டையும் நான் என்னன்னு பாக்குறேன்னு சொல்லி இப்ப அது அவங்க களத்துல இறங்கி இருக்காங்க. என்னடா இது, இந்த பக்கம் ஒரு பக்கம் போலீஸ் தேடுதுன்னு பார்த்தா இப்ப இந்த பக்கம் ஈடி வேற வருது, என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. ஏற்கனவே நமக்கு ஈடிக்கு 7ஆம் பொருத்தம், ஆல்ரெடி நானும் என்ன கையை பிடிச்சிருத்தியா என்ன கையை பிடிச்சிருத்தியான்னு அவங்க கேட்க, இது மாதிரி ஒண்ணு நடக்க போகுது, அதுக்கு தான் இப்ப அந்த வேலையை பார்த்து இன்னைக்கு 2 பேரை வேற அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அது ரொம்ப ஆர்வமா வந்திருக்காங்க ஈடி. என்ன கொடுங்க அவங்களே அந்த லெட்டர்லாம் அதெல்லாம் கொடுங்க, என்ன கேஸ் என்கிட்ட கொடுங்க, நான் சும்மா தான் இருக்கேன். அவங்களுக்கு எங்களுக்கு நீங்க பழக்கம் இருக்கு. நீங்க சார் இங்க வந்து ஹலோ என்ன பேசுறீங்க, அவர் எங்களோட ரெகுலர் கஸ்டமர், எங்களுக்கு அவருக்கு அப்படி ஒரு இது இருக்கு, சிங்க் இருக்கு, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, நானூத்தி சொச்சனால அவர் எங்க கூட இருந்திருக்காரு, எங்களால அவர் வந்து இருந்து தியாகி பட்டம்லாம் வாங்கியிருக்காரு. ஆனா எது ஒண்ணுனாலும் தேல் பத்திரி சிங்னு நீங்க அவரே தேல் பத்திரி சிங்னா தலைவன் பண்ணியிருக்க சம்பவம் எல்லாம் அந்த மாதிரிங்க. நீங்க ஈடி வரதுனால செந்தில் பாலாஜின்னு சொல்ற அளவுக்கு தேல் பத்திரி சிங் திரும்ப ஈடினானு அங்கிட்டு செந்தில் பாலாஜி அவர்கள் தான். எஸ்பி விஎஸ்பி ஈடி எல்லாம் வருது, என்ன பண்றது, ஜாலியா இருக்கு பாக்குறதுக்கு. அவங்களுக்கும் வாங்க அவர் கூட அவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு பாப்போம், பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, கேசின்னு பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, எங்கெங்க இருக்காருன்னா தெரியலங்க, ஏதோ ஒரு பங்கருக்குள்ள இருக்காரு, எந்த பங்கருக்குள்ள இருந்து அது அவ்வளவுதானே, அது நம்ம இதை ஸ்பீடா மீட்டர் வச்சு கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்திருக்காங்க. என்ன ஆக போறாருன்னு தெரியல. தலைவர் வாலண்டியரா வந்திருக்கு, அது இந்த பக்கம் இதுக்காக தான் வந்திருக்கா, விஎஸ்பியை நோக்கி தான் வந்திருக்கா, பங்கர் பாலாஜி அவர்களை நோக்கி தான் வந்திருக்கா, இல்ல இந்த பக்கம் ஏதாவது குடைச்சல் கொடுக்கலாம், இவங்க சும்மா இருக்காங்க, இவங்க என்ன தேவைக்கா பேரங்கிறன்னு பேசிட்டு இருக்காங்களே, இது ஏதாவது ட்ரை பண்ணி பார்ப்போமான்னு சொல்லி இந்த பக்கம் வந்தாலும் வந்திருக்கலாம். தெரியல எதுக்காக வந்திருக்குன்னு தெரியல. மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த பக்கம் போக வாய்ப்புகள் அதிகம். என்ன தலைவர் எப்படி இருக்கீங்க வாண்டாமல அந்த மாதிரிதான். அந்த மாதிரி இல்லைன்னா இந்த பக்கம் தான், இந்த பக்கம் போனாலும் என்னங்க யாருங்க நீங்க, யாரு இளையராஜா, நான் தாங்க, எங்க உங்க தம்பி கங்கை அமரன், இல்லைங்க கங்கை அமரன்லாம் இல்லைங்க, நான் மட்டும் இளையராஜா தாங்க அப்படின்னு சொல்லி இந்த தாவேக்கா பேரம் பேசினார் இல்லையா, 35 கோடி ரூபாய்க்கு சொல்லிடுறாரு இல்லையா, அவர் பக்கம் போனாலும் போகலாம். என்ன நடக்குதுன்றத பொறுத்தது தான் பார்க்கணும். ஆனா அண்ணனுக்கு தைரியம் ஜாஸ்தி இல்ல, பங்கருக்குள்ள இருந்து லெட்டரா போட்டுட்டு இருக்காரு, அதையும் எடுத்து வந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுவும் காவல்துறைக்கு கடிதம் எழுதிய செந்தில் பாலாஜி, ஆமா இப்படியே அப்படியே கண்மணி அன்போட காதல் அப்படியே கவிதை எழுதி கிழிக்கிறார். கடிதம் எழுதினேன் அதை இடிக்கு அனுப்பினேன், வாண்டடா சைஸுக்கு ஆப்பு தேடி கண்டுபிடிச்சு உட்காந்துக்கிறாப்ல. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, அது உங்களுக்கு எழுதல, நீ யாருக்கு வேணா எழுதிட்டு போ, அந்த லெட்டர் என் கையில கிடைச்சிருச்சு, பாத்துக்கலாம். ஐயோ. அப்புறம் இன்னைக்கு காலையில் இந்த நலம் தமிழ்நாடுன்னு சொல்லி நலன் டிஎன்னு சொல்லிட்டு உதவி மருத்துவர் அவங்களுக்கு, அதே மாதிரி சுகாதார ஆய்வாளர் ஒரு நலம் தமிழ்நாடு அப்படின்றது ஏற்கனவே இருந்த ஒண்ணுதான். 2025லயே ஏற்கனவே இது வந்து ரெடி பண்ணி எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அது ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி சொல்றாங்க. அது எதுக்காகனா இந்த மாதிரி பொதுமக்கள் கிட்ட இருந்தே வந்து நன்கொடை வசூல் பண்ற மாதிரின்னு வச்சுங்களேன். இப்போ இந்த மருத்துவத்துக்கு இதுக்கெல்லாம் வந்து நமக்கு வந்து பணம் தேவைப்படுது இல்லையா, இப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல நமக்கு வந்து இந்த எக்யூப்மெண்ட்ஸ் வாங்குறது, இந்த மாதிரியான சில விஷயங்கள் ஏன்னா நிறைய ஃப்ரீ எல்லாம் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கெல்லாம் பைசா இது பண்ற மாதிரி அதுல நீங்க வந்து பே பண்ணலாம், யார் வேணாலும் பொதுமக்கள் அத்தனை பேரும் போய் அதில் வந்து பே பண்ண முடியும், யார் வேணாலும் பே பண்ணலாம் அப்படின்றது தான் அதோடைய கான்செப்ட். அதோடைய பிளஸ் பணி நியமன ஆணையம் கொடுத்திருக்காரு. அங்க இருக்கக்கூடிய சுகாதார ஊழியர்கள் இவங்களுக்கெல்லாம் வந்து
இது வந்து இப்போ கவர்மெண்ட்டோட ஆமா கவர்மெண்ட்டை வந்து இது பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்காக நடந்தது. இந்த நலம் தமிழ்நாடுன்றது சொல்லக்கூடிய விஷயம் என்னவா இருக்குன்னா, ஏற்கனவே அது இருந்தது தான். இது இப்போ அவங்க புதுசா வந்து சொல்ற மாதிரி சொல்றாங்க. இது வந்து நம்மளுடைய கனவு திட்டம்ன்ற மாதிரி அருண்ராஜ் அவர்கள் சொல்றாரு. இல்ல இது ஏற்கனவே இந்த தமிழ்நாடு இருந்துச்சு, ஆனால் அது எந்த அளவுக்கு ஒர்க் ஆச்சுன்றது தெரியாது. இப்போ இதை அவங்க வந்து ஃப்ரெஷ்ஷா எடுத்து அவங்க ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதான் அதுல இருக்கக்கூடிய செய்தி. அதுல நிறைய பேருக்கு பணி நியமனம் வந்து கொடுத்திருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 9 வருஷமா அதுல வந்து யாருக்கும் எதுவுமே கொடுக்கல. இந்த 2 ஆட்சியும் இருந்துமே திமுக அதுதான் இந்த திமுக இருந்துமே நிறைய பேருக்கு பணி நிரந்தரம் பண்ணாம இருந்திருக்காங்க. நிறைய பேர் வந்து ஒரு டெம்பரரி ஸ்டாஃபாவே வந்து கண்டினியூவா வந்து இருந்திருக்காங்க. இதோட பெனிஃபிட்ஸ் அனுபவிக்க முடியாம இருந்திருக்காங்க. இப்போ அவங்களுக்கு வந்து இந்த பணி நிரந்தரம் மாதிரி இதை கொடுத்தோன்னே, அந்த நியமன ஆணை கொடுத்தோன்னே அவங்களுக்கான பெனிஃபிட்ஸ் எல்லாமே இனிமே கிடைக்க ஆரம்பிக்கும். அதனால முதலமைச்சருக்கு அவங்க வந்து ஒரு நன்றியும் வந்து எல்லாரும் தெரிவிச்சுட்டு போயிருக்காங்க. அதுல நிறைய பேர் யங்ஸ்டர்ஸா இருந்தாங்க பாக்குறதுக்கு. எல்லாம் ஒரே குஜாலா அந்த போட்டோ எடுக்கிறது, கட்டி பிடிச்சி எடுக்கிறது, இந்த மாஸ்டர் ஸ்டைல்ல எடுக்கிறது அப்படின்னு வந்து ஒரே ஜாலியா இருந்தாங்க. அதுக்கு அவருக்கு ஒரு இதுவா இருக்கு என்னன்னா, இப்ப இதுக்கு முன்னாடி இருந்த முதலமைச்சர்களுக்கு மேல வந்து மரியாதை அதிகமா இருக்கும். ஏன்னா அவங்க வந்து ஒரு தலைவராக தான் பார்த்திருப்பாங்க. அவங்க மேல ஒரு ஈர்ப்பு இருக்கும். ஈர்ப்புனா நான் சொல்றது என்னன்னா, அவங்கள பாத்திரணும் அப்படின்ற இந்த ஈர்ப்பு கிடையாது. ஒரு சிஎம் அவங்க பக்கத்துல நம்ம போகணும், அவங்கள்ட்ட நம்ம ஒரு அவார்டு வாங்குறோம் அப்படின்ற ஒரு ஆர்வம் இருக்கும். இவர் ஒரு ஆக்டராவும் இருக்கிறதுனால, அதுவும் பீக்ல இருக்கக்கூடிய ஒரு ஆக்டராவும் இருந்ததுனால, இப்போ அதை அவரை பாக்குறதுன்றது அவங்களுக்குலாம் அவ்வளவு ஹாப்பியா இருக்கு. அவர் கூட ஒரு போட்டோ எடுத்துட்டோம்னா, ரொம்ப ஒரு அண்ணனோட நாம இதுவரைக்கும் பார்த்து ரசிச்ச நம்மளோட ஒரு தலைவனோடையும் போட்டோ எடுத்துட்டோம். அதே நேரத்துல ஒரு சிஎம்மாவும் இருக்கிறதுனால சிஎம்மோட சேர்த்து வந்து எடுத்துட்டோம் அப்படின்ற. ஏன்னா இப்ப இதுக்கு முன்னாடி இருந்த முதலமைச்சர்கள்ட்ட போய் நீங்க இதெல்லாம் பண்ண முடியாது. ஆமா, இந்த இப்படி வைங்கன்னு சொல்றது, ஏதோ இப்படி வைங்கன்னு சொல்றது, இந்த மாதிரிலாம் பழக என்கிட்ட ஒரு தடவையாவது கேட்டிருப்பாங்க. அதுதான் இந்த கையை காட்டி அங்க பாருங்க எங்க அப்பா அம்மா அங்க உட்காந்துருக்காங்க கை காட்டுங்கன்னு சொல்றது, இதெல்லாம் வந்து முன்னாடி இருந்த சிஎம்கள்ட்ட பண்ண முடியாது. ஏன்னா பக்கத்துலயே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அரசியல் ஞானிகள், அரசியல் இவங்கெல்லாம் இருப்பாங்க, குட்டி போட்டவங்க மெட்டி போட்டவங்க எல்லாம் இருப்பாங்க. அப்படியே போயிடும் தொடக்கூடாது அப்படின்னு. ஆனா இப்ப அவர்கிட்ட இவர்கிட்ட போய் சகஜமா வந்து நின்று ஆனா எங்க மேல தோல் மேல கை போட்டுங்கண்ணா அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும் பண்றாங்க. நேத்து அவர் உங்களோட தொகுதியில போயிருந்தப்போ நான் ஒரு கிளிப்பு பார்த்தேன். அவங்க ஏதோ கையை கொடுக்கல அவரு அப்படின்னு சொல்லி வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. திருந்த மாட்டேன், சரி விடுங்க, இல்ல பழக்கம் தானே இருக்கிறதெல்லாம், சில பழக்கம் தானே. அந்த பத்திரிகையாளர் தான் அவரு, எல்லாரும் தான் சொல்றேன். இன்னைக்கு நீங்க இதுதான் வந்து அது நவீன தீண்டாமை. அதாவது இப்படி கை கட்டி நின்று தொண்டர்களோட போட்டோ எடுத்துட்டாராம். ஒண்ணு. ரெண்டாவது அந்த பெண்கள் 2 தொழிலாளர்களுக்கு போட்டோ எடுக்கிறதுக்கு இது பண்ண போய் உங்க பக்கத்திலேயே சேர்க்க மாட்டீங்களே நீங்க. அதை பற்றிலாம் பேசல. கை கொடுக்கும்போது கொடுக்கணும்ல, அதுதான். அந்த அம்மா திருப்பி வந்து பேட்டியில் சொன்னாங்க, பார்த்து கவனமாக வேலை பாருங்க, அது பண்ணுங்கன்னு எல்லாம் நல்லபடியாக தான் பேசினாங்க. அது பார்த்தீங்களா? இன்னொன்று உட்காந்து அந்த யாரையோ அதிகாரியிட்ட ஏதோ திட்டிட்டு இருந்தாரு. ஆமா, திடீர்னு இங்க அன்னியன் மோடு, அம்பி மோடு. அதுவும் என்ன இப்படி தொடர்ந்து வந்து நல்லது செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா இது நல்லதுக்கு இல்லையே. கஷ்டப்படுறேன்டா சாரி. இந்த பக்கம் பேசிட்டு இருக்குது அண்ணா. வணக்கம். வணக்கம், நல்லா இருக்கேன். அறிவு இருக்காடா, இது ஏன்டா முன்னாடியே செய்ய மாட்டீங்க. வணக்கம். வெளியே போய் சொல்லுவாரு, அவஸ்தப்படுறேன்டா சாரி. இல்லை, தொடர்ந்து இந்த மாதிரி காலையில் நம்ம பேசிட்டு ஃபன்னு தான், வேற ஒன்றும் நினச்சிக்காதீங்க. தொடர்ந்து வந்து இப்படி நல்லது செஞ்சுக்கிட்டே இருந்தீங்க. ஏன்னா காலைல வந்து உட்காந்தோடனே இவர் வந்து லைவ் பார்த்துட்டு இருந்தார். என்னையா அப்படின்னோடனே இது மாதிரி இது கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னோடனே, இன்னும் தைரியம் தொடர்ந்து நல்லது பண்ணிட்டு இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்கும்போது, குடும்பம் பிடிச்சா இப்போ இதெல்லாம் எதை நோக்கி போயிட்டு இருக்குது அப்படின்னு கேட்கும்போது தான் 234 பிடிக்கிறது நோக்கி போய்கிட்டு இருக்குது. வேற இன்னும் ஒன்று சொன்னோமேயா, பிஎம். அடுத்தது வந்து பிஎம்க்கு போற மாதிரி. தமிழ்நாடு பாருங்க எவ்வளவு முன்னுதாரணமா இருக்கு. அப்படிதானங்க மோடி வந்தாரு. ஆமா, குஜராத்தையும் இப்படி மாத்திட்டாரு. குஜராத் மாடல் வச்சு அவர் எவ்வளவு பெரிய ஆளா வந்து இன்னைக்கு வந்து ஒரு பிரதமராகவே ஆயிட்டாருல்ல. சும்மா அதுக்காக சொன்ன உடனே ஆனா பண்ணுவீங்க, மோடியோட கம்பேர் பண்ணாதீங்க. மோடியோட கம்பேர் பண்ணலங்க, பிரதம மந்திரிக்காக தான் நம்ம சொன்னோமே தவிர மோடியோட எல்லாம் நம்ம கம்பேர் பண்ண ஜி கூட யாருமே கம்பேர் பண்ண முடியாது. எல்லாம் வேற லெவலு, திங்கிங்ல இருக்காது. இல்லை, அதான் 1.25 கோடியை வந்து இப்போ ஒரு 4 கோடி ஓட்டா மாற்றணுன்றதுக்காக தான் இந்த முயற்சிகள் எல்லாமே போய்கிட்டு இருக்குது. அந்த முயற்சியில் திடீர்னு ஒரு முட்டுக்கட்டை போடுற மாதிரி ஏதாவது சம்பவங்கள் நடக்குது. இது பேனா. புரியல. அது பேனா, இது பேனா தான். ஓகே. பஸ் ஸ்டாண்டில் பஸ் வந்து நிற்குமா? சரி. ஏங்க
இல்ல நீங்க தாங்க சொன்னீங்க இது பஸ் ஸ்டாண்டு, இங்க தான் வந்து பஸ் நிற்கும் பேனா. ஸ்டில் ரன்னிங் நல்லா இருக்கு, நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்க. அதுக்கு திருப்பியும் நன்றி வந்து டிபியும் நன்றி சொல்லிக்கிறேன். திரும்பி சொல்லணும். திரும்பி சொல்லி அந்த இது நேற்றுக்கு பேசணுங்கல்ல, மெடிக்கல் எக்யூப்மெண்ட் அந்த 10 ரூபாய்க்கு இருக்கிறத வந்து 500 ரூபாய்க்கு நேற்றுக்கு எனக்குமே மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. இது மாதிரி உங்களுக்கு 10 ரூபாய்க்கு தரேன்றாங்களா? இல்லை பிரதர், நீங்கள் சொன்னது சரிதான் பிரதர். அந்த ஐவி செட்டு வந்து 10 ரூபா தான், அதோட இந்த காஸ்ட்டே 10 ரூபா தான். அது வந்து 300 ரூபாயிலேருந்து மேலே வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, கடையில் விற்றுட்டு இருக்காங்க அப்படின்னு. அது தெரில, விஜய் அவர்கள்னு சொல்லக்கூடாது, சிஎம் அவர்கள் வந்து இதை பார்த்து அதுக்கு ஏதாவது ஒரு இது பண்ணணுன்றது தான். எல்லாத்தையும் விஜய் அவர்கள் பார்க்க மாட்டார், சிஎம் அவர்கள் பார்க்க மாட்டார். சம்பந்தப்பட்ட அதிகாரிகள், அமைச்சர்கள், அருண்ராஜ் அவர்கள்லாம் வந்து இல்லைங்க, இதுதான் சொல்றேனே, இது ஒரு மெடிக்கல் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய உலகம். அந்த உலகம் வந்து இங்க மட்டும் கிடையாது, தமிழ்நாடு மட்டும் கிடையாது, ஓவரால் இந்தியா, இன்டர்நேஷனல், இந்த லெவல்ல அதோட வந்து இது இருக்கு. இதோட கரப்ஷன்றது அந்த லெவல்ல இருக்கு. அது மருத்துவம்ன்றது வந்து நம்ம வியாபாரமா சேவை தான். அதான் சொல்ல வரேன், நான் அதை தான் சொல்ல வரேன். இதை வந்து இந்த ஒரு அமைச்சரால இங்க இருக்கிறத அவர் என்னவா இருக்கோ அதை பண்ண முடியும். ஆனா நமக்கு இங்க இருந்து மட்டும் வரல மருந்துகள், ஒவ்வொரு ஊர்ல இருந்தும் நாடுல இருந்தும் நமக்கு வந்து வந்துகிட்டு இருக்கு. இது ஒரு பெரிய நெட்வொர்க். இதை பத்தி பேசணும்னாவோ, இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னாவோ அவ்வளோ இருக்கும். அந்த டாபிக் உள்ளார போனோம்னா நம்மளால வந்து வர முடியாது. பேட்டன் பண்ணி வச்சுக்கிறாங்க. அது மருந்துக்கு எதுக்கு, ஒரு உயிர் காப்பாத்துறதுக்கு அதுல பேட்டன் பண்ணி சம்பாதிக்கிறதுக்கு என்ன இருக்குன்னு தெரியல. இந்த மாதிரி நிறைய இருக்குது. அதே மாதிரி நம்ம படித்தோன்னு ஜிஹெச்ல பார்த்தீங்கன்னா ஒரே பெட்டில் வந்து 3 பேரை வச்சு இது ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது வந்து கவனத்துக்கு கொண்டு போகணும், அரசோட கவனத்துக்கு கொண்டு போகணும், இதெல்லாம் தீர்க்கணும் அப்படின்ற மாதிரி. ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல்ல ஒரே பெட்ல வந்து 3 பேர், ஏன்னா இடம் இல்லை, அங்கே ஏதோ வேற வேலைகள் நடந்துகிட்டு இருக்குன்ற காரணத்தினால அது எப்படிங்க ஒரு பெட்ல 3 பேரை வச்சு ட்ரீட் இருக்காங்க. இப்போ நான் சொன்னேன்ல, என் தம்பி அங்கே தான் வச்சு பார்த்தோம், ஸ்டான்லியில் தான் வச்சு பார்த்தோம். அதே மாதிரி தான் அங்கே கூட யாராவது ஒரு அட்டெண்டர் இருக்குன்னா அந்த அட்டெண்டர் அதோட வந்து நியூஸே இருக்கு. அதையே அந்த கார்டில் காட்டுங்க. தந்தியில் அந்த நியூஸ் வந்திருந்தது, இதுவாகவே போட்டிருந்தாங்க. ஏன்னா ஒரு பெட்ல வச்சு பண்ணும்போது அவராலையும் படுக்க முடியாது, பக்கத்தில் இருக்கிறாரையும் படுக்க முடியாது, 3வது இருக்க என்ன பண்ணுவாரு, 2வது ஒவ்வொருத்தருக்கும் வேற வேற நோயா கூட இருக்கும், வேற வேற டிசீஸ் இருக்கும். அப்போ அதெல்லாம் அவங்களுக்குள்ள இதாக ஒன்றாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாதிரி ஏகப்பட்ட கோளாறுகள் இருக்கு. அந்த இடத்துல போய் ஒரே இடத்துல 3 இதை வச்சு பார்த்தீங்கன்னா அது சம்பந்தப்பட்டவங்களும் எப்படி ஏற்றுப்பாங்க? காசு இல்லைன்றதுனால தான் அங்கேயே வராங்க. ஜிஹெச்சுக்கு எதுக்கு வராங்க, ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு எதுக்கு வராங்க, நம்மளால செலவு பண்ண முடியாது அப்படின்ற காரணத்துக்காக தான். அங்கேயே நீங்க வச்சு இந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணீங்கன்னா அப்போ அவங்க கடனை உடனே வாங்கி நாங்கள் வெளியே போறோம் தானே. நம்ம இவங்கெல்லாம் கூட தப்பா நினைக்க கூடாது. என்னன்னா இது ஒண்ணு தானே, இதுதானே, இதுக்கு போய் நீங்க வந்து இப்படி பேசுறீங்களே என்ன? இது 1ஆ இருந்தாலும் 9ஆ இருந்தாலும் இதுதான் உயிர் தானேங்க. அது எதுவா இருந்தாலும் யாரா இருந்தாலுமே உயிர் தானே. அது நம்ம இல்ல, இது வந்து இந்த அமைச்சர்கள் அப்படின்றத தாண்டி அங்க இருக்கக்கூடிய மருத்துவர்கள், அங்க இருக்கக்கூடிய அந்த வேலை செய்யறவங்க தானே இதெல்லாம் வந்து சரியா கண்காணிக்கணும். இதெல்லாம் பிரச்சனையாகும் போது தானே இது அமைச்சர்கள் கவனத்துக்கே வந்து போகும். இது ஏன் சொல்றேன்னா இது அமைச்சர்கள் கவனத்துக்கு போகணும், சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கவனத்துக்கு போகணும்னு சொல்லக்கூடிய விஷயங்கள். நீங்க இந்த மாதிரி பண்றதுன்றது யாராலும் ஏத்துக்க முடியாது. ஒரு பெட்ல 3 பேர்லாம் வைக்க முடியாது, ஒருத்தர் தாங்க இருக்க முடியும். அப்படின் போது ஏன், என்ன ரீசன், எதனால இந்த 3 பேரை ஒரு பெட்ல வச்சு பண்ணணும்? அப்ப இந்த ஒண்ணு நடக்குதுன்னா இந்த மாதிரி எவ்வளவு பிரச்சனைகள் அங்க வந்து நடக்குதுன்ற லைவாவே நான் பார்த்திருக்கேன். நான் நிஜமாலுமே, ஏன்னா பெட் இருக்காது. இதுல இன்னொரு கொடுமை என்னன்னா, வேற யாராவது பேஷண்ட் வராங்க, இது இல்லைன்னா யாராவது பெட்ல இருக்காங்கன்னா அவங்களுக்கு இதே ஆகல, சரியாகலைன்னா கூட அவங்களை டிஸ்சார்ஜ் பண்ணி அனுப்பிச்சு விட்டு திருப்பி அந்த பெட்ல வந்து இவங்களை புதுசாக வரவங்களை வந்து அட்மிட் பண்றது, இந்த வேலையும் நடந்திருக்கு. நான் கண்ணால நானே பார்த்திருக்கேன். நான் இந்த மாதிரி அனுபவம் நிறைய பேருக்கு இருக்கும், கண்டிப்பா இருக்கும். இந்த மாதிரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல சில விஷயங்கள் மாற்றங்கள் வரணும். இதுல இருந்து இதெல்லாம் இந்த மாதிரி செய்திகள்லாம் பார்த்து மாற்றம் கொண்டு வரணும் அப்படின்றது தான் உங்களுடைய கோரிக்கை. மோஸ்ட்லி இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம எதுக்கு பேசுறோம்னா, இதெல்லாம் வந்து எல்லாருக்கும் போய் சேரணுன்றதுனால இதெல்லாம் நம்ம பேசுகிறோம். கட் பண்ணி போடுங்க, ஷேர் பண்ணுங்க, டேக் பண்ணி போடுங்க எல்லாத்துக்கும். அதிமுக நாங்கள் ஸ்ட்ராங்காக தான் இருக்கோம், திமுகவை எதிர்க்கிறதுல வந்து எந்த ஒரு பேக்கும் நாங்கள்லாம் அடிக்கலை, நாங்கள் வந்து திமுக எதிர்ப்பில் வந்து நாங்கள் ஸ்ட்ராங்காக தான் இருக்கோம். தாவேக்கா தான் என்ன பண்ணிடுச்சு, இங்கேருந்து ஜெயிச்ச எம்எல்ஏக்கள் எல்லாத்தையும் இது பண்ணி அமைச்சர் பதவி தரேன்னு சொல்லி அல்வா கொடுத்துட்டாராம். சிஎம் அவர்கள், விஜய் அவர்கள் வந்து அல்வா கொடுத்துட்டாங்க இங்கே இருந்த எம்எல்ஏக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி அவர்கள் வந்து பேசியிருக்காரு. கூச்சமே இல்லை, இங்கேருந்து போயிருக்காங்க அமைச்சர் பதவி கொடுக்கலன்னு இவர் ரொம்ப வருத்தமாக சொல்லிக்கிட்டு இருக்காரு.
ஜெயிச்சு அமைச்சராகிறதுக்கு இது இல்ல, முடியல, அமைச்சர் பதவி இது கொடுக்கல அப்படின்னு. அதான் அதே ஸ்கிரிப்ட் தான். இப்பதான் அவங்க அதெல்லாம் முடிச்சுட்டு வந்திருக்காங்க. இப்பதான் தூங்கி எந்திரிச்சு வந்திருக்காரு. நீண்ட நெடிய இதுக்கு ரெஸ்ட்டுக்கு அப்புறம் இப்பதான் வந்து பேச ஆரம்பிச்சிருக்காரு. இந்த மாதிரி நாங்க இது பண்ண போறோம். நீங்க தான் எப்ப பார்த்தாலும் எல்லாத்துக்கும் திமுக அதிமுக வந்து கூட்டணி பேசிச்சு, எல்லாமே பேசிச்சு. கூட்டு களவாணிகள்னு எப்பங்க சொன்னாரு அவரு? அது அப்பவே சொல்லிட்டாங்க. சொல்லி எத்தனை நாள் ஆச்சு? 2 மாசம் தாண்டி. இல்ல, இப்போ இந்த கரூர்ல சொன்னார்ல 10ஆம் தேதியா? ஆமா, 10ஆம் தேதி சொன்னாரா? இன்னைக்கு தேதி என்ன? 4 நாள் கழிச்சு வந்து அதுக்கு பதிலடி கொடுக்கறாங்களாம். யாரு கூட்டு களவாணிகள்? நாங்களா? தம்பி ரொம்ப வேகமா வேலை செய்யறாப்புல சித்தப்பு நித்தி சித்தி காசு மால என்னங்க. ஓகே ஓகே வைங்க, குல் 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 அப்படின்ற மாதிரி 4 நாள் கழிச்சு வந்து யாரை பார்த்து கூட்டு களவாணின்றீங்க? நீங்க தான் களவாணிகள். நீங்க தான் எங்க எம்எல்ஏ எல்லாம் வந்து திருடிட்டு இருக்கீங்க. எம்எல்ஏ திருடுறாங்களோ திருடலையோ அது எல்லாம் கான்செப்ட். உங்க கட்சி என்னாச்சு? அவருக்கு ஆட்சி நடத்த தெரியல நீங்க சொல்றீங்க. உங்களுக்கு கட்சி நடத்த தெரியுதா? எத்தனை பேர் போறாங்க? இவங்க எல்லாம் வந்து இந்த விஜயபாஸ்கர்களா இருக்கட்டும், செங்கோட்டையன் அவர்களா இருக்கட்டும், ஓபிஎஸ் அவர்களா இருக்கட்டும், இத்தனை பேருமே எக்ஸ்பீரியன்ஸான ஆளுகள். இப்போ ஒரு செங்கோட்டையன் அவர்கள் தாவேக்காக்கு வந்ததுனாலதான் இந்த ஒரு பலம். அவர் வந்து விஜய் அவர்கள் ஒரு கட்சி தலைவரா இருக்கும்போது போயிட்டாரு. மத்தவங்க எல்லாம் இப்ப ஒரு சிஎம் ஆனதுக்கு அப்புறம் வராங்க. ஆனா அப்போ வந்து அவருக்கு ஒரு இது தேவைப்பட்டுச்சுல்ல. அன்னைக்கு செங்கோட்டையன் அவர்கள் வந்ததுன்றது எவ்வளவு பெரிய பலமா வந்து தாவேக்கா வந்து உணர்ந்துச்சு. அப்ப அந்த இதை வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலையே. செங்கோட்டையன் அவர்களை வந்து சமாதானப்படுத்தணுமோ, செங்கோட்டையன் அவர்களை வந்து எப்படி வந்து இது பண்ணி வைக்கணும்ன்றது உங்களுக்கு தெரியாம போச்சு. இந்த விஜயபாஸ்கர்களை என்ன பண்றதுன்னு தெரியாம போச்சு. வேலுமணி அவர்கள் இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம போச்சு. ஒரு 4 எம்எல்ஏக்களை வந்து வெளியே போனாங்களே, அவங்க என்ன பண்றதுன்னு தெரியாம போச்சு. ஒரு ஓபிஎஸ் அவர்களை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு தெரியாம போச்சு. இதெல்லாம் இவருக்கு தெரியல. எப்படி ஒரு கட்சி நடத்துறதுன்னு தெரியல. 2016ல ஜெயலலிதா என்னும் ஆளுமை ஒரு இறந்த பிறகு அந்த ஆட்சியை அப்படியே இவர் வந்து பல விஷயங்களை பண்ணி அது வந்து அந்த ஆட்சியில வந்து உட்கார்ந்தாரு. அவரால் முடிஞ்சது 4 வருஷம் ஆட்சியை தான் எடுத்துட்டு போக முடிஞ்சதே தவிர மீண்டும் மக்களோட மனசுல இடம் பிடிச்சி ஒரு ஆட்சியை பிடிக்க முடியல. சரி, ஓகே, ஒரு ஆன்டி இன்குபென்சி, ஜெயலலிதா அவர்கள் இல்லாத ஒரு நிலை, இதையெல்லாம் தாண்டி ஒரு 65-70 தொகுதிகள் மொத்தமா ஜெயிச்சு, கூட்டணியோட ஜெயிச்சு ஒரு பலமான எதிர்கட்சி ஓரளவுக்கு வந்து போய் உட்கார்ந்துருக்காருன்னு எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. ஆனா அடுத்த தடவை உங்களால ஆட்சிக்கு வர முடியலையே. புதுசா வந்த ஒரு நபரை உங்களால ஹேண்டில் பண்ண முடியலையே. அவருடைய உதவி தானே நீங்க எதிர்பார்த்தீங்க. இதோ பாத்தீங்களா கொடி பறக்குது, இதோ பாத்தீங்களா பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு, இதோ பாத்தீங்களா முருகன் வச்சு படம் எடுத்தாச்சு அப்படின்னு வந்து பேசிட்டு இருந்தீங்க. ஆனா இன்னைக்கு நிலைமை என்னவா இருக்கு? உங்களுக்கு கட்சி நடத்த தெரியல, அவருக்கு ஆட்சி நடத்த தெரியுதா தெரியலையான்றது அடுத்த கேள்வி. அது மக்கள் பிரச்சனை. மக்கள் அதை பார்த்துப்பாங்க. ஒருவேளை ஆட்சி மாற்றம் வேணும்னு நினைச்சா அதை பண்ணுவாங்க. உங்க பஞ்சாயத்து என்னன்னு முதல்ல பாருங்க. நம்மளதுல மொத்தம் எத்தனை ஓட்டர் இருக்குன்னு முதல்ல செக் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம அங்க போவோம். இதெல்லாம் கிளீன் பண்ணிட்டு நம்ம அங்க போறதுதான் வந்து சரியா இருக்கும். கட்சியில ஹோட்டல்ல தான் கட்சியே இருக்குது அப்படின்ற மாதிரி தான். ஏங்க இலைகள் எல்லாம் புடுங்கி ஒரு மாதிரி போயிட்டு இருக்குங்க. காம்பு மட்டும் தான் நின்றுகிட்டு இருக்கு. ஏதோ அதுல கீழே கொஞ்சம் அப்படியே முளைச்சு கிளச்சி லைட்டா இருக்கு. அது என்னைக்கு என்ன ஆக போகுதுன்னு யாருக்கும் தெரியாது. இதுல தலைவனுக்கு வீர வசனங்கள் வேற. இவரு வேற திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் இருக்காருல்ல, அவரும் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்ம பசங்கள்லாம் தாவேக்கா நோக்கி போயிட்டு இருக்காங்க, அவங்களெல்லாம் கட்டுப்படுத்த முடியலன்னா நம்மளுக்கு எதுக்கு வேட்டி சட்டை மீசை எடுத்துருங்க, கட்டு போட்டு போங்க. மீசை கூட எடுத்து வேட்டி சட்டை எல்லாம் எடுத்து என்ன பண்றது, போட்டுட்டு டவுசர் போட்டுங்க, பேண்ட் போட்டாங்க, அது உங்க விருப்பம், அது போடுங்க போடாம. இது சொல்றாங்க, பேண்ட் டிஷர்ட்னு மாட்டிக்கிங்க, மீசெல்லாம் எடுத்துட்டு ஸ்டைலா இருங்க, தாடி மட்டும் குறுந்தாடி மட்டும் வச்சுக்கோங்க. இதுல என்ன இருக்கு? இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? இது இப்படிதான் திண்டுக்கல் சீனிவாசன் இப்படி அசிங்கப்படுத்துறாரு. நேத்து ஆர்பி உதயகுமார் என்ன அசிங்கப்படுத்துறாரு, வக்காலத்து வாங்க போறாரு. இதெல்லாம் ஒரு மனுஷன்னு இதை நம்பி நம்ம கட்சியில இருக்கோம் பாத்தியா? இது வக்காலத்து வாங்கிட்டு போகுது கரூர் மேட்டர்ல. அப்ப அப்பயே தெரியலையா உங்களுக்கு அரசியல் தெரியலன்னு? அந்த மேட்டர்ல ஒருவேளை சப்போர்ட் பண்ணா நம்ம வந்துருவாருன்னு நினைச்சு நீங்க போட்ட தப்பு கணக்கு இன்னைக்கு எல்லாரும் உங்களுக்கு அடி வாங்குதா? அன்னைக்கே எல்லாரும் சொல்லிருப்பாங்களா, அண்ணன் ஓங்கி ஒரு அடி அடிச்சா ஏற்கனவே இருக்கு, நீங்களும் ஒரு அடி அடிச்சீங்கன்னா இறக்கிடலாம் என்னன்னு பாருங்கன்னு அன்னைக்கு விட்டுட்டாரு. அன்னைக்கு என்ன நினைச்சாரு, இது ஒரு பெரிய ஃபோர்ஸா இருக்கு, அப்படி வந்தா இன்னொரு 10%, 10-15% எக்ஸ்ட்ரா உங்களுக்கு வாக்கு கிடைக்குமே. உண்மையா அதாங்க நடந்துச்சு. உங்கள்ட்ட இருந்து 10-15% மொத்தமா எடுத்துட்டு 20% எடுத்துட்டு போயிட்டாரு. அதுதான் நடந்திருக்கு. நீங்க அரசியல் ரீதியா ஒரு பெரிய தவறு பண்ணிட்டீங்க, மாபெரும் தவறு பண்ணிட்டீங்க. எல்லாரும் அன்னைக்கு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. திமுக அவருன்னு எப்படி சொல்ல முடியும்? நான் சொல்றது அவரு சரி தப்புன்றது இல்ல, அவர் எடுத்த ஸ்டாண்ட் சொல்றேன். இத பண்ணா இது நமக்கு வந்து ஃபியூச்சர்ல நன்மை, நல்ல பேர் கிடைக்கும், அவர் நம்ம கட்சியோட இணைஞ்சிருவாரு, மேல தலைமை இருக்கு, அவங்கள பேசி கீசி கரெக்ட் பண்ணி நம்மளை கூட்டு வந்து விட்டுருவாங்க அப்படின்னு தான் நினைச்சாரு. அது எதுவும் நடக்கல. அவரோட இதுல பாயிண்ட்ல ஸ்ட்ராங்கா இருந்தாரு, நான் வரமாட்டேன்றதுல ஸ்ட்ராங்கா இருந்தாரு. கடைசியா நீங்க தான் வீக் ஆயிட்டீங்க. இன்னைக்கு வீக்கானா கிளம்பி போயிட்டே இருக்கு.
வீக்லி ஒன்ஸ் எல்லாரும் கிளம்பி போறாங்க. சனிக்கிழமையானா போதும், வெள்ளிக்கிழமை நைட்டே போய் உட்காந்துடுறாங்க. நான் 5வது ஆறு, நான் 6 ஆறு அப்படின்னு நம்பர் போட்டு உட்கார ஆரம்பிச்சிடுறாங்க. ஒன்றும் பண்ண முடியாது. அப்புறம் ஜூலை 18 தானே ஆர்ப்பாட்டம்? ஆமா 18 பெரிய லெவலில் பாருங்க. திணற போது திருச்சிலையா? திருச்சி கிழக்கு தொகுதி தான் நினைக்கிறேன். கிழக்கு தான் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். அங்க நினைக்கிறேன்னு சொல்லக்கூடாதுன்னு நாங்கள் அது ஒரு கமெண்ட் வேற சொல்லியிருந்தாங்க. நினைக்கிறேன், பார்க்குறேன். திருச்சி திருவிழா கூட வர. திருச்சியில் ஏற்கனவே திருவிழா மாநாடுலாம் நடந்துட்டு இருக்கு. நீங்க போய் ஒன்றும் கிழிக்க வேணான்ற மாதிரி. 18 அப்புறம் புதுசா சின்ன சின்ன செய்திகள் தான். ஐயா சாரியா, இன்னைக்கு உங்களுக்கு நான் எடுத்துக்கிட்டேன். என்ன ப்ளூவா? நான் எடுத்துக்கிறேன். எனக்கு பேரே வச்சிருவாங்க போல இருக்கு, ப்ளூ சட்டை ஜோன்னு. வேணாம், அழுதுருவேன். என்னங்க ப்ளூ அவ்வளோ தப்பான கலரா என்ன? அப்புறம் ஏன் ப்ளூ நேற்று பிளாக் தானடா போட்டேன், அப்புறம் ஏன் ப்ளூன்றாங்க? அப்போ கேமரா சரி, வைக்கிற ஆங்கிள் சரியில்லை, இல்லை இவர் பட்டி பார்க்குற விதம் சரியில்லை. ஆமாம், சரி ஏதோ நடந்திருக்கு. நேற்று ப்ளூன்ட்டாங்க, இன்னைக்கு கரெக்டாக பட்டி பார்த்துடுறேன். கரெக்ட், இன்னைக்கு கரெக்டாக ப்ளூவா தெரியணும். இன்னைக்கு அவர் போட்டிருக்கிறது பிளாக்கு. ஆமாம், அதுதான் தெரியுறாங்க. இந்த இது நாகர்கோயிலில் ஒருத்தர் வந்து இந்த இதெல்லாம் இந்த போதைப் பொருள்லாம் விற்றுருக்காங்கன்னு சொல்லி, குட்காலாம் விற்றுருக்காங்கன்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணவர் வந்து கைது பண்ணி வந்து இது பண்ணியிருக்காங்க. அவர் வந்து இறந்துட்டாரு அப்படின்றப்போ இது ஒரு லாக்அப் டெத் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக அவரை கைது பண்ணி அவர் வந்து இறந்திருக்காருன்றது உண்மை. அவரோட உடம்புல காயங்கள் இருக்குன்னு இது சொல்றாங்க. காயங்கள்லாம் இருக்குன்னு அவங்களுடைய சொந்தங்கள் வந்து சொல்றாங்க. அத நம்மளுடைய எதிர்கட்சி தலைவர் இருக்கார் இல்லையா, அவர் என்ன சொல்றாரு, அவர் பேர் வந்து சபரிவர்மன். இந்த கைது செய்யப்பட்டு இப்ப இறந்திருக்காரு இல்லையா, அவர் வந்து சபரிவர்மன். அவர் ஒரு கடை வச்சிருக்காரு. அந்த கடை வந்து குட்காலாம் வித்திருக்காங்க. அதனால அவரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிருக்காங்க. ஆனா அவர் வந்து இப்போ இறந்துட்டாரு அப்படின்றது காவல்துறை விசாரணையில் மரணம்ன்ற மாதிரி இப்ப செய்திகள் வந்து வந்துகிட்டு இருக்கு. இதுக்கு நம்ம உதயநிதி அவர்கள் எதிர்கட்சி தலைவர் என்ன சொல்றாருன்னா, சபரிவர்மன் கடையில் குட்கா பறிமுதல் செய்யப்பட்டதாக அவரை கைது செய்த காவல்துறையினர் ஈரோட்டில் குட்கா விற்றதாக கைது செய்யப்பட்ட தாவேகா நிர்வாகி அருணை அன்றே சொந்த ஜாமீனில் விடுவித்துள்ளனர். சபரிவர்மன் என்னும் சாமானியருக்கு ஒரு சட்டம், தாவேகா நிர்வாகி என்றால் வேறொரு சட்டம் என்னும் காவல்துறையின் போக்கு கண்டிக்கத்தக்கது. இந்த சம்பவத்தில் தொடர்புடைய காவலர்கள் மீது தக்க நடவடிக்கை எடுப்பதோடு சபரிவர்மனின் மரணத்திற்கு காரணமானவர்களுக்கு உரிய தண்டனை பெற்றுத்தர வேண்டும். சபரிவர்மன் மரணத்துக்கு நீதி கிடைப்பதை இந்த அரசு உறுதி செய்ய வேண்டும் அப்படின்றாரு. அதாவது அது வந்து நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. உரிய விசாரணை வேணும். அவர் சொல்ற மாதிரி அந்த தாவேகாவுடைய நிர்வாகி அருண்ன்ற ஒருத்தருக்கு வந்து ஜாமீன் கொடுத்துருக்காங்க, அன்னைக்கே ஜாமீன் கொடுத்துருக்காங்கன்றாங்க. இந்த மாதிரி வழக்குல கைது பண்றவங்க எந்த கட்சியா இருந்தாலும் நீங்க இந்த மாதிரி ஜாமீன்ல விடுறது, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து இந்த அரசு வந்து தவிர்க்கணும். இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்துதான் திமுகன்ற ஒரு கட்சி இன்னைக்கு வந்து எதிர்பாராத விதமாக எதிர்கட்சியாக வந்து உட்கார்ந்துருக்காங்க. அப்போ இந்த மாதிரி சொந்த ஆளுங்கட்சியில இருக்கக்கூடிய நிர்வாகிகள் ஏதாவது தவறுகள் செய்தா அதை வந்து அவங்கள கட்சியிலிருந்து நீக்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து நடக்கணும்ன்றது தான் எதிர்பார்ப்புகள். ரெண்டாவது, அந்த சபரிவர்மன்ற ஒரு நபர் வந்து காவல்துறையால வந்து மரணம் அடைஞ்சாரா, அவங்களுடைய தாக்குதல்கள் நடந்திருக்குதா அப்படின்ற விசாரணையும் வந்து நடக்கணும். உடல் பரிசோதனை வந்து நடந்திருக்குன்ற மாதிரியும் செய்திகள் வந்து வந்துட்டு இருக்கு. இதை பத்தி தொடர்ந்து பேசலாம், நாளைக்கு பேசலாம். ஃபுல் டீடைல் வரட்டும், கண்டிப்பா வந்து பேசலாம். ஒருவேளை அப்படி நடந்திருந்ததுன்னா அது பெரிய அவதூறு வந்துருது. இல்ல ஓகே, அது இயற்கை தான், அது ஒன்றும் பண்ண முடியாது, அப்படிதான் வரும். ஆனா ஒருவேளை அது நடந்திருந்ததுன்னா அது ஒரு பெரிய தப்பு. ஏன்னா கடந்த ஆட்சியிலே கிட்டத்தட்ட 27 காவல் லாக்அப் டெத் எல்லாம் வந்து நடந்திருக்கு அப்படின்னும் போது, அப்ப இப்பயும் அப்ப நடக்குதுன்னா அப்ப காவல்துறையுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய சிஎம் விஜய் அவர்கள் இதுக்கு வந்து உரிய பதில் வந்து கண்டிப்பா கொடுத்துதான் ஆகணும். அவருடைய இறப்பு அப்படின்றது எதனால நடந்திருக்குன்றது தெரியணும். இதுதான் காரணமா அப்படின்றது தெரியணும். இதுல ஒளிவு மறைவு இல்லாம தெரியணும். இந்த கடந்த ஆட்சியில மாதிரி இல்ல, அப்படி இல்லைங்க, இப்படி இல்லைங்க, அஜித் குமார் வழக்குல நடந்துச்சுல்ல, அதுக்கப்புறம் இப்ப இன்னைக்கு அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சுல்ல, என்னன்றது உறுதி ஆயிடுச்சுல்ல, அந்த மாதிரி எல்லாம் இல்லாம என்ன நடந்ததுன்றத வெளிப்படைத்தன்மையோட வந்து இதை வந்து வெளியில சொல்லணும் அப்படின்றதுதான் எல்லாருடைய எதிர்பார்ப்பும். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அப்புறம் அண்ணாமலை அவர்கள் பேசவே இல்லை நேற்றுக்கு, அது வேற கேட்டாங்க. இல்லைங்க, ஆக்சுவலாக நேற்று ஏன் பேசலைன்னா, நேற்று எடுத்து வச்சிருந்தோம், அதுவே கிட்டத்தட்ட 1 மணி நேரம் வந்துருச்சுன்றதுனால அதை தாண்டி போனா நல்லா இருக்காது அப்படின்ற காரணத்தினால விட்டுட்டோம். என்ன சொன்னாரு, பாஜக பி டீம், நான் வந்து பாஜக பி டீம் கிடையாதுன்ட்டாரு. நாதசே சொல்லியாச்சா? ஆமா, நான் பாஜகவா இல்ல கேட்டாரு. ஓகே, ஆமான்றேன்.
அண்ணாமலை அவர்கள் அண்டர் எஸ்டிமேட்லாம் பண்ணல. சில பேர் சொல்றாங்க நீங்க ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்க, அவரை பத்தி பேச மாட்டீங்க. அண்டர் எஸ்டிமேட்லாம் பண்ணல. இப்ப இருக்கிற சுச்சுவேஷனை இந்த 2026 யாருமே அண்டர் எஸ்டிமேட் பண்ண மாட்டாங்க. அவருடைய கான்செப்ட் என்னவா இருக்குன்னா, அவருக்கு முன்னாடி இந்த ஐடியா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஆனால் பிஜேபி அப்போ விடலை, இதை முடிச்சுட்டு போயிடுங்க, இந்த ப்ராசஸை முடிச்சுட்டு போயிடுங்கன்னாங்க. அதனால இந்த எலெக்ஷன்லாம் முடிச்சுட்டு அவர் வந்துட்டார். எலெக்ஷன்லையுமே அவர் ஒன்றும் பெருசாலாம் வேலை செய்யலை. ஒரு மாதிரி அதுலேயே லீவ் கேட்டார். ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர் அப்படின்னு சொல்லிட்டாரு. எங்கள் டேடிக்கு ஃபீவர், நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. ரைட் ஓகேன்னு விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் போய் பிரச்சாரங்கள் சில இடங்கள்லாம் போய் பண்ணாரு. அதுவும் ஒன்றும் பெரிய அளவுக்கு எஃபெக்டிவாலாம் ஒன்றும் பண்ணலை. அப்போ ஒரு மைண்டில் எப்பயோ வந்துருச்சு, ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடியே வந்துருச்சுன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. இப்போ அவர் வி த லீடர்ஸ்னு ஒரு இயக்கம் நடத்தியிருக்காரு. அதோடைய மாநாடு நடந்துச்சு. அதுல அவர் என்ன சொல்றாருன்னா, 2031 ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்படும். அந்த ஆட்சி மாற்றத்திற்கு காரணம் 39 வயதுக்கு கீழே உள்ளவங்களால தான் நடக்கும். இப்ப எப்படி 26ல ஒரு மாற்றம் நடந்துச்சோ அப்ப அது மாதிரி ஒண்ணு திருப்பி நடக்கும்னாரு. அது அவருக்கு நடக்கும்னு சொல்றாரா இல்ல மறுபடியும் வேற ஏதாவது கட்சி ஆட்சிக்கு வரும்னு சொல்றாரான்றது தெரியல. ஏன்னா அவர் இன்னும் ஒரு கட்சி தொடங்கல, அவர் இயக்கமா தான் வச்சிருக்காரு. இன்னொரு கட்சி தொடங்குறதுக்கு 2 வருஷம் ஆகலாம் அப்படின்னு சொல்றாங்க. பிஜேபி தான், வேற ஒன்றும் இல்லை. ஓகே, ஆனால் காங்கிரஸ் ஒரு தடவை காங்கிரஸ் முன்னாடி ஆட்சி அமைச்சிருக்கு, திமுக ஆட்சி அமைச்சிருச்சு, அதிமுக ஆட்சி அமைச்சிருச்சு. அண்ணனுக்கு என்னென்ன சொல்றாரோ இல்லை இல்லை, அது ஓகே. அந்த நகைச்சுவைக்கு இங்கே இடம் இல்லை. இது இப்போ இவர் சொல்றாரு. ஆனால் இப்போ அவர் ஆட்சிக்கு வருவாரா அப்படின்றது தெரியாது. ஆனால் அவரால் ஒன்று பண்ண முடியுன்றது எனக்கு தெரியும். ஓட்ட பிரிக்கணும். ஆமா, நல்லாவே பிரிக்க முடியும். அவருக்குன்னு இருக்கக்கூடிய அந்த யங்ஸ்டர்ஸ், ஒருவேளை விஜயுடைய இந்த தாவேக்காவுடைய ஆட்சி அவங்களுக்கு பிடிக்காத பட்சத்துல அவங்களுடைய அடுத்த சாய்ஸ் அண்ணாமலையாக கூட இருக்கலாம். அவரை நோக்கி பயணப்படுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அவர் 2 வருஷம் கழிச்சு வேற ஏதாவது இன்னும் பெட்டரா அவர் பண்ண ஆரம்பிச்சு. ஏன் சொல்றேன்னா, இன்னமும் திமுக அதிமுக மேல வெறுப்பு வந்துருச்சு. ஏற்கனவே அதிமுகவுடைய அந்த நிலை என்னன்றதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்படி பார்க்கும்போது அப்போ திமுக மேல இளைஞர்களுக்கு பலமான கோபம் இருக்கு. இன்னொரு பக்கம் பொதுமக்களும் புதுசா சாய்ஸஸ் தேட ஆரம்பிச்சுட்டாங்க. அது நமக்கு இந்த எலெக்ஷன்லயே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் இந்த மாதிரி இருந்ததுனால இப்ப திமுக மேல வெறுப்பு இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, அதை விஜய் அவர்களுக்கு போய் ஓட்டா போட்டாங்க. இப்போ ஒருவேளை விஜய் அவர்களை பிடிக்கல, இந்த ஆட்சியை பிடிக்கல அப்படின்னா மறுபடியும் திமுகவுக்கு போக மாட்டாங்க. அப்போ உங்களுக்கு இன்னொரு சாய்ஸ் கிடைக்குது. அப்போ அண்ணாமலை மாதிரி ஒருத்தர் வராரு. அதனால அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படின்றத பொறுத்து தான் 2 வருஷம் கழிச்சு இந்த பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அவர் கண்டிப்பா, ஆனா அவர் பிஜேபின்ற இந்த சாயம் போகாது இல்ல, பிஜேபி சாயம் போகாதுதான். அவரால் அதை தவிர்க்கவே முடியாது. அவர் என்ன பண்ணாலும், அவர் மோடியை பிடிச்சி கிளின்னு கிழிச்சா கூட அவர் கிழிக்க மாட்டாரு சொல்றேன். அப்படியே கிழிச்சா கூட அவர் மேல அந்த இதெல்லாம் போகாது. அந்த முத்திரைன்றது அவ்வளவு சீக்கிரம் போகாது. அவர் நிறைய நம்பிக்கையை பெற வேண்டியிருக்கு. அவர் இன்னும் இந்த இளைஞர்களுடைய நம்பிக்கையை பெறதுக்கு இன்னும் நிறைய ஒர்க் பண்ண வேண்டி இருக்கு. அவருக்கு மேல ஒரு இது இருக்கு, நல்லா பேசுவாரு. இப்ப எப்படி அண்ணன் மேல நம்ம சொல்றோம்ல, அண்ணன் நின்னாருன்னா 1.25 மணி நேரம் எதை பத்தி வேணாலும் பேசுவாரு. அண்டார்டிகாவை பத்தி பேசுவாரு, ஆப்பிரிக்காவை பத்தியும் பேசுவாரு அப்படின்னு சொல்றோம்ல. அந்த மாதிரி அவராலையும் சில விஷயங்கள் பண்ண முடியும். ஆனா அவரு இந்த மாதிரி இந்த நடுரோட்ல நின்று வாசல்ல நின்று சவுக்கு எடுத்து அவர் அடிச்சுக்கிறது, இந்த மாதிரி சில விஷயம், இந்த மாதிரி எதுவும் டர்ன் அவுட் பண்ணாம, அந்த நம்ம சொல்றேன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணாம சும்மா அந்த திசை திருப்புதல் அரசியல் மட்டும் பண்ணாம உண்மையா பண்ணாருன்னா அவரால் ஒண்ணு பண்ண முடியும். ஆனா அது எவ்வளவு தூரம் போகுன்றது தெரியாது. அது வரைக்கும் பிஜேபி சும்மா இருக்குமான்னு தெரியாது. இங்கேயே சும்மா இருக்காதுன்னா அவருக்கு மட்டும் சும்மா இருக்குமா? அதனால பார்ப்போம். அதனால அவர் அவாய்ட்லாம் பண்ணலங்க, சொல்றோம். அடுத்த எலெக்ஷனா பண்ணான்னு பார்த்தா அண்ணன் 4ல இருந்து 5 அனுப்பிடுவீங்க போல இருக்குது. 5 இல்லையா? 5 இல்லையா? 5 இல்லையா? வெளியே போயிடுங்க, இடம் இல்லை, வெளில போயிருங்க. என்னங்க ஏங்க முடியுங்க? 4ல இருந்து 2 ஆக்குறதுக்கு ஆட்கள் இருக்காங்கல்ல, அதுக்கு மேல என்ன வேணும்? 2ஓ 1ஓ ஆக்குறதுக்கு அவங்க 2 பேருமே 2 பேர் போதும். 2 பேர். அண்ணனுக்கு வலது கை இடது கையா இருக்கு 2 பேர் தான். அந்த கட்சி அடிக்கிறதுக்கு போட்டி 2 பேருக்கு தான் போட்டியே. ஒன்னு யூடியூப் சேனல் வச்சிருக்கிறவரு, ட்விட்டர்ல கட்சி கருத்துக்களை சொல்றாரு. அவ்வளவுதான். இதுக்கு மேல சின்ன சின்ன ஒரு இது மட்டும் தான். அந்த கோயம்பேடுல செயல்படவே இல்லை. கோயம்பேடு நம்ம எங்க இருக்கல பழைய பஸ் ஸ்டாண்ட் செயல்படலை அப்படின்றது. அந்த இடம் இப்போ வேற மாதிரி மாறிக்கிட்டு இருக்குது. நிறைய பேர் படுத்து தூங்குறது, குடிக்கிறதுக்கு, அதுக்கு எதுக்குன்னு சொல்லி நிறைய தேவையில்லாத இதுக்கெல்லாம் இதாகுது. சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறிய அவல நிலை. கோயம்பேடு பஸ் நிலையம் மீண்டும் செயல்பாட்டுக்கு வருமா? விரைவு பஸ்களை இயக்க தமிழக அரசுக்கு கோரிக்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டோவோட போட்டிருக்காங்க. ஆக்சுவலா சிஎம்பிடி பஸ் ஸ்டாண்ட் வந்தா எல்லாருக்குமே தெரியும் எப்படி இருக்குன்னு. பெரிய இடம், அந்த மக்கள் அப்பயும் படுத்திருப்பாங்க. அந்த பஸ்ஸுக்காக வெயிட் பண்றவங்க
இருந்திருப்பாங்க, அடுத்த நாளுக்கு தான் இருக்குன்றவங்க அவங்கலாம் வந்து அங்க படுத்து இருந்திருப்பாங்க. அப்புறம் சில பேர் அங்க வந்து இருப்பாங்க, சில ஆட்கள் ஏன்னா பெரிய இடம்ன்றதுனால இருப்பாங்க. பெரிய பராமரிப்பு இல்லாம போயிடுச்சு. ஆமா. அப்பவே வந்து இந்த பாத்ரூம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் பராமரிப்பு இல்லாம போயிடுச்சு, சுத்தபத்தம் இல்லாம ஆனதுனால அப்படி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இங்க இருந்து கிளாம்பாக்கத்துக்கு மாத்தினோன்னே மொத்தமா அந்த இடம் எதுவுமே இல்லாத மாதிரி ஒரு பாழடைஞ்ச பில்டிங் மாதிரி வந்து ஆகிடுச்சு. நான் ரீசெண்டா ஒரு சில இந்த ஈசிஆர் போறதுக்கு சிதம்பரம், கடலூர், பாண்டிச்சேரி மாதிரி போற ரூட் வந்து ஈசிஆர் ரூட்டுக்கு மட்டும் அங்கிருந்து வந்து பஸ் போயிட்டு இருந்துச்சு. அங்க போய் வந்து பஸ் ஏற்றி விடுறதுக்காக போனப்பதான் வந்து இந்த இடம் பார்த்தா ரொம்ப ஒஸ்டா இருந்துச்சு. இன்னும் சில பைக் பார்க்கிங் அந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் இருக்கு. ஏன்னா லோக்கல் நம்ம பஸ் இருக்கு இல்லையா, எம்டிசி, அந்த பஸ் போறதுக்கான இதெல்லாம் வந்து அங்கதான் பின்னாடி பேக் சைடுல எல்லாமே இருக்கு. இதுதான் ஃப்ரண்ட், இதுக்கு பேக்ல தான் அந்த சிஎம். ஆமா சிஎம். ஆமா. பார்த்தா அந்த இடமே ரொம்ப மோசமா தான் இருக்கு. அந்த இடத்த என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. ஏன்னா அது இடம் எப்படி இருக்குன்றதை தாண்டி அங்க வந்து சில பேர் வந்து இது பண்றாங்கல்ல, குடிக்கிறதுக்கு மற்ற இதெல்லாம் யூஸ் பண்றதுக்கு சில விஷயங்கள்லாம் யூஸ் பண்றாங்கல்ல, அதை வந்து தடுக்கணும், அதை கண்காணிக்கணும்னு நினைக்கிறேன். மால் வர மாதிரி ஏதோ ஒரு பிளான் முன்னாடி மால் வரணும்னு சொல்லி அப்ப இருந்த அறநிலையத்துறை அமைச்சர் அதுக்காக வேலை செஞ்சாருன்ற மாதிரியான செய்திகள் எல்லாருக்கும் தெரியும். அதுக்கப்புறம் அதுக்கு பயங்கரமான எதிர்ப்பெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் அதை அப்படியே கிடப்புல போட்டுட்டாங்க. இல்ல G2 வரப்போகுது, அங்க இது வரப்போகுது, என்னமோ பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப இன்னொரு ப்ராசஸும் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப இருக்கக்கூடிய தலைமைச் செயலகம் இருக்கு இல்லையா, ஆமா, அதை வந்து வேற இடத்துக்கு மாத்தலாம் அப்படின்னு சொல்லி கலைஞர் அவர்கள் காலத்துல இதுதான் செஞ்சாங்க. அதுக்கப்புறம் தான் அது ஓமந்தூரார் ஹாஸ்பிட்டல் மாறிடுச்சு. இப்போ தமிழ்நாட்டுக்கு இன்னொரு தலைமைச் செயலகம், அதாவது இந்த தமிழ்நாட்டை இன்னொரு பெரிய இதுவா மாத்துறதுக்கும் ஏதோ சம்திங் போயிட்டு இருக்கு, ஒரு ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. அந்த ப்ராசஸ்ல தலைமைச் செயலகம் வந்து, ஏன்னா இப்ப இருக்கிற தலைமைச் செயலகத்தை வந்து மேல கட்ட முடியல, பில்டிங் கட்ட முடியல, அது வந்து ராணுவ கட்டுப்பாடோட இடம், ராணுவத்தோட இடமா ஏதோ சொல்றாங்க. அங்க பண்ண முடியாதுன்ற பட்சத்துல இங்க பண்ணிக்கலாம். மேபி இங்க ஒருவேளை அது வந்தாலும் வரலாம் அப்படின்னு விஷயங்கள் போயிட்டு இருக்கு. ஆமா, ஏன்னா இது பெரிய இடம், மேபி அது தலைமைச் செயலகம் மாதிரி ஒரு இடமா வந்துச்சுன்னா வரமான்னு தெரியல. ஏன்னா அங்க பக்கத்துல பஸ் ஸ்டாண்ட் இருக்கு, லோக்கல் பஸ் ஸ்டாப்லாம் இருக்கு. அது வர்றது கொஞ்சம் கஷ்டம் தான், ஏன்னா டிராஃபிக் அதிகமா இருக்கும். டிராஃபிக்கெல்லாம் ஒரு விஷயம் இல்லைங்க, அதெல்லாம் பண்ணி விட்டுருவாங்க, எப்படின்றத மாற்றி விட்டுருவாங்கன்னு வச்சுங்களேன். இல்லை, ஆனாலுமே இந்த வீடு இல்லாமல் போய் தங்குறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இது நிறைய இடத்துல நம்ம பார்த்துருக்கோம். இந்த நரிக்குறவர்கள் வந்து இந்த அம்பத்தூர் சைட்லாம் பார்த்தீங்கன்னா வீடு இல்லாமல் பாலத்துக்கு கீழே படுத்து தூங்குறவங்க, இந்த வீடு இல்லாமல் ரோட்லேயே வந்து படுத்து தூங்குறவங்க வந்து நிறையா பேர் இருக்காங்க. ஒரு சில இதில் இப்போ என் ஏரியாலே பார்த்தீங்கன்னா மடிப்பாக்கத்தில் பார்த்தீங்கன்னா வீடு இல்லாதவருக்கு வந்து அந்த வந்து தங்குவாங்க. வீடு இல்லாமல் இருக்கிறவங்க, அந்த வயசானவங்களுக்கு வந்து தங்குறதுக்குன்னு சின்னதாக ஒரு ஸ்பேஸ் மாதிரி கட்டி விட்டுருக்காங்க. அந்த இடத்துல வந்து அங்கே ஸ்டே பண்ணிட்டு போகிற மாதிரி, அந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் கட்டி கொடுத்தாங்கன்னா அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும். இப்போ நீங்களே சொல்கிறீங்களா, அதே கோயம்பேட்டில் எவ்வளோ பேர் வந்து படுத்து தூங்குறாங்க. இல்லை, கோயம்பேட்டிலேருந்து படுத்து தூங்குறாங்கன்னா அதில் வந்து இந்த இது பண்ணிட்டு பிச்சை எடுத்துட்டு அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களும் இருக்காங்க. வீட்டில இருந்து வெளியில இருந்து கோவமா வந்துட்டு இங்க இருக்கக்கூடியவங்களும் வந்து இருக்காங்க. அதே நேரத்துல பல பேர் பல வேலைகள் செய்யக்கூடிய நபர்களும் அங்க இருக்காங்க. அப்புறம் சில தொழில் பண்றவங்களும் அங்க வந்து இருக்காங்க. இந்த மாதிரி ஒட்டுமொத்தமா அங்க வந்து ஒரு மாதிரியான ஒரு இடமா அது வந்து மாறிடுச்சோன்ற ஒரு பயம் வந்து இருக்கு. ஏன்னா இன்னமும் அங்க சில பஸ்ஸுகள்லாம் வந்து இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்ற காரணத்தினால அது வந்து ஒரு பெரிய அச்சமா மாறி இருக்கு. அது தேவையில்லாத ஒரு சும்மா ஒரு அந்த இடத்த ஏன் போட்டு வைக்கணும், அதுக்கு ஏதாவது அங்க ஏதாவது பண்ணணும் இல்லையா அப்படின்றதுதான் அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய விருப்பம் இதா இருக்கு. ஏன்னா இங்க இருந்து நம்ம போயிட்டு இருக்கோம், கிளம்பி கிளாம்பாக்கத்துக்கு, எங்க இருந்து மணலியில இருந்து கிளாம்பாக்கம் போகணுமா பஸ் ஏறுறதுக்கு, முடிச்சு பாருங்க. அதுக்கே 1000 ரூபாய் பெரிய டிராவல், அதுக்கே 1000 ரூபாய் கேட்பாங்க. எது மணலியும் கிளாம்பாக்கமுமா? மணலி எங்க இருக்கு? மாநாடு. மணலி எங்க இருக்கு, கிளாம்பாக்கம் எங்க இருக்கு? ஏன்னா இங்க இருந்து போறதுக்கே கேப் எல்லாம் போட்டீங்கன்னா 1500 ரூபாய். அவன் பஸ் பைசாவே 300 ரூபா தான். அதுக்காக தான் கவர்மெண்ட் பஸ்ல போறாங்க. 300 ரூபா 400 ரூபா தான் இருக்குன்னு. இங்க இருந்து போறதுக்கே 500-600 ரூபா ஆகுது இந்த கிளாம்பாக்கத்துக்கு போறதுக்கு. அதனால வந்து அந்த இடத்துல ஏதாவது நல்லதா மீண்டும் அந்த இடத்துல ஒரு ஏதாவது பஸ் ஸ்டாண்ட்லயே வேற ஏதாவது சில பஸ்கள்லாம் அங்க இருந்து போற மாதிரி வச்சாலும் சந்தோஷம் தான். அவ்வளோதான். இதுக்கு மேலே ஒரு சின்ன விஷயங்கள் மட்டும் 2 இருக்குது. நம்மளுக்கு இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணியிருந்தாரு. திருச்சி ஸ்ரீரங்கம் இதில் வந்து தாலுக்காவில் வந்து இனாம் குளத்தூர்ன்ற அந்த இதில் வந்து அரசு பள்ளி ஏதோ ஒன்று இது பண்ணியிருக்காங்கன்னா அங்கே வந்து கட்டிட்டாங்க, பில்டிங் கட்டிட்டாங்க. பட் ஆனால் இன்னும் ஓப்பன் பண்ணலை. ஓப்பன் பண்ணாததுனால வந்து பசங்களை எல்லாத்தையும் வெளியிலேயே உட்கார வச்சுருக்காங்கன்னு சொல்லி ஃபோட்டோஸும் நிறையா அனுப்பியிருந்தார். பசங்கள்லாம் வெளியில் உட்காந்துருக்க மாதிரி. அதே மாதிரி அங்கே பார்த்திங்கன்னா கழிப்பறை வசதியும் வந்து சரியாக இல்லை அப்படின்னு சொல்லி அதுவும் வீடியோலாம் எடுத்து அனுப்பியிருந்தார். இது நீங்கள் பேசுனீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி. எதுக்காக அப்படி பில்டிங்லாம் ரெடி பண்ணிட்டு ஓப்பன் பண்ணாமல் இருக்கு? யாருக்காவது ஓப்பன் பண்ணணுன்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம்.
பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்களின் கவனத்திற்கு திருச்சி என்ன ஊர் சொன்னீங்க? ஸ்ரீரங்கம். ரமேஷ் அவர்கள் இனாம் குளத்தூர். இனாம் குளத்தூர் அந்த தொகுதி எம்எல்ஏக்கும் அந்த துறை அமைச்சருக்கும் இதை கவனத்தில் எடுத்துட்டு போங்க. போய் என்னன்றத செக் பண்ணுங்க. யாராவது உங்களுடைய வருகைக்காக காத்திருக்காங்களா, அதுக்காக வெளியே உட்கார வச்சு பாடம் எடுக்கிறாங்களா, இல்ல இயற்கை சூழலுக்காக வெளியே உட்கார வச்சு பாடம் இயற்கை சூழலா அடிக்கிற இல்லைங்க. சில இடத்துல கிராமத்துல சில இடத்துல வெளியில உட்கார வச்சு கூட வந்து கிளாஸ் எடுப்பாங்க. ஒரு போர்டு வச்சு வெளியே உட்கார வச்சு கிளாஸ் எடுப்பாங்க. அதுக்காக எடுக்கிறாங்களா? ஏன்னா அதுல கிளியர் இது இல்ல, விஷயம் இல்ல. அவர் சொன்னதுனால வந்து சொல்றோம். ஒண்ணு ரெண்டாவது ஒரு பாத்ரூம் அவர் போய் காட்டியிருந்தாரு. வீடியோ அனுப்பியிருந்தாரு. அது பாத்ரூம் சரியில்லைன்றது பார்த்தாலே வந்து தெரியும். அதனால வந்து இந்த அரசு பள்ளிகள்ல இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நடைபெறத கவனத்தில் கொண்டு அது என்னன்றத அது ஒருவேளை அது யாருக்காவது வெயிட் பண்ணியிருந்தா அதை டக்குன்னு வெயிட் பண்ணி அவங்கள வர வச்சு ஓப்பன் பண்ணி டக்குன்னு வந்து அவங்கள கிளாஸ்குள்ளார அந்த குழந்தைகளை அனுப்பி அந்த பாத்ரூம்ஸ் எல்லாம் கொஞ்சம் சரி பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு புண்ணியமா போகும் இருக்கும். அப்புறம் சீரியஸா சொல்றாங்க. இது வந்து நகைச்சுவையாலாம் சொல்லல, சீரியஸாவே சொல்றேன். அதே மாதிரி முடிக்கவே இல்லையா, அதுக்குள்ள நோட்ஸ் அனுப்புறாரு இங்கே இருந்து. வாங்க போறடி நீனு. அதே மாதிரி இன்னொருத்தரும் வந்து சொல்லியிருந்தாரு 11ஆம் தேதி காலையில் வந்து கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா, அது அப்படியே இதாகவே படிச்சிடறேன் அவர் சொன்னது. கோயம்புத்தூரில் வந்து அருகே வந்து என் தங்கையுடன் பணிபுரிந்து அவளது தோழி பணி முடித்து வீட்டுக்கு செல்லும் வழியில் 3 கல்லூரி மாணவர்கள் முழுமையாக குடித்த நிலையில் நிதானம் தெரியாமல் கார் ரேஸ் செய்ய முற்பட்ட போது அவரது இருசக்கர வாகனத்தில் மோதிவிட்டு சென்றனர். இதில் அந்த பெண்ணின் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு தற்போது கோமாவில் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார். இதை விசாரிக்கும் காவல் அதிகாரி அந்த விபத்து ஏற்படுத்தியவர்கள் இடம் பணம் பெற்றுக்கொண்டு இடைத்தரகர் வேலை செய்கிறார்கள். தான் கூறும் மருத்துவமனையில் அனுமதிக்குமாறு கூறுகிறார்கள். மேலும் அவர்களிடம் பணம் பெற்று தருவதாகவும் கூறி பேரம் பேசுகிறார்கள். இந்த லஞ்ச கலாச்சாரத்திற்கு ஒரு முடிவு எப்போது கிடைக்கும் என்று தெரியவில்லை அப்படின்னு சொல்லிட்டு பேஷண்ட் நேம் வந்து கலையரசின்னு சொல்லி போட்டிருக்காங்க. 25 வயசு, ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூரில் வந்து இருக்காங்க. ஆனால் என்னன்னா அந்த எஃப்ஐஆர் காப்பி எதுவுமே வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எஃப்ஐஆர் காப்பியே கொடுக்கல. ஆமாம், கொடுக்க மாட்டேங்கிறாங்க. என்னன்னா அவங்களுக்கு ஃபேவராக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதாவது போலீஸ் வந்து அவங்க கொஞ்சம் பெரிய இடம்ன்றதுனால அவங்களுக்கு ஃபேவராகவே வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த இதுக்கு போட்ட அந்த ஆக்சிடென்ட் ஆன ஸ்பாட்டுக்கே 8 hours கழிச்சு தான் வந்து அவங்களே வந்திருக்காங்க, போலீஸே வந்து வந்திருக்காங்க. 8 hours கழிச்சு வந்தாங்கன்னா அப்புறம் அவங்க அந்த பொண்ணு தான் வந்தாங்க. ஆக்சிடென்ட் ஸ்பாட் இன்வெஸ்டிகேஷனுக்கு 8 hours முடிஞ்சு தான் வந்தாங்க. 8 hours கழிச்சு வந்தாங்கன்னா அவங்கள எப்படி காப்பாத்தினாங்க? அவங்க எப்படி? இவங்க எல்லாமே கொண்டு போய் அது வீடியோவும் அனுப்பி விட்டுருக்காங்க. அங்கே இருக்கிற மக்கள் எல்லாமே சேர்ந்து கொண்டு போய் வந்து சேர்த்து விட்டுருக்காங்க போல இருக்கு. இது மட்டும் இல்லாமல் மேலும் இரவு மற்றும் அதிகாலை நேரங்களில் இவர்கள் குடி மற்றும் கஞ்சா போதையில் கார் பந்தயத்தில் ஈடுபடுவதை தடுக்க நமது முதல்வர், அது ஸ்பெல்லிங் தப்பு, அண்ணா விஜய் ஏதாவது செய்ய வேண்டும். கோவை விமான நிலையம் அருகில் உள்ள விடுதியில் பாய்ஸ் மென்ஸ் ஹாஸ்டல்களில் கஞ்சா புழக்கம் அதிகமாக உள்ளது. இதை உபயோகித்து விட்டு தான் இவர்கள் பந்தயத்தில் ஈடுபடுகிறார்கள் அப்படின்னு சொல்லி. அது மட்டும் இல்லை, எங்கே போனாலும் இப்போ அந்த பஞ்சாயத்து இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த கஞ்சா புழக்கம்ன்றது எங்கே பார்த்தாலும் இருக்கு. அதுக்கு தொடர்ந்து இந்த அரசும் வந்து முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நேற்றோ இன்னைக்கோ வந்து அந்த ஆம்புலன்ஸ் அமுல்ராஜ் அவர்கள் தலைமையில வந்து இந்த ஒரு டீம் இறங்கி இன்னும் வேலைகள் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நிறைய இடத்துல இதுக்கான அந்த வேலைகள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. குட்காவுடைய அந்த தாக்கம் வந்து கம்மியாயிட்டு இருக்கு. விற்பனை சொல்றேன், சேல்ஸ் வந்து இப்போ கொஞ்சம் கம்மியா இருக்கு. பரவலா கிடைக்கல, அசால்ட்டா கிடைச்சிட்டு இருந்த விஷயம் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து கொண்டு வரது. நான் 2 வீடியோ பார்த்தேன். ஒன்று பார்த்தீங்கன்னா ட்ரெயின்ல வந்து நம்ம இந்த பேக் இருக்கு பார்த்தீங்களா, நல்ல சூட்கேஸ் பேக், ட்ராலி பேக், அந்த மாதிரி பேக்ல வந்து மூட்டை பிடிச்சி. இன்னொன்று ஆம்புலன்ஸில் மடக்கி எல்லாம் இது பண்ணி கரெக்டாக பிடிச்சி உள்ளே திறந்து பார்த்தோன்னா மூட்டையாக கஞ்சா. இந்த மாதிரியான விஷயங்களை வந்து இதுக்கு அடித்தளம் இந்த பைக் ரேஸு, கார் ரேஸு அப்படின்ற கூடிய விஷயங்கள். அவர் சொல்லக்கூடிய விஷயம் உண்மையாக இருந்தால், நான் சொல்கிறது என்னன்னா ஆக்சிடெண்ட்டை பற்றி சொல்லலை. அதுக்கப்புறம் இந்த காவல்துறை இப்படி வந்து பண்ணிட்டாங்க, எஃப்ஐஆர் கொடுக்கல, இந்த மாதிரியான சில விஷயங்கள் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அவர் வந்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். சம்மந்தப்பட்ட அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணும் வந்து ரொம்ப ப்ராப்ளமாக தான் இருக்காங்க, ஐசியூல கோமால இருக்காங்கன்றாங்க. அவங்களுக்கு கூட ஏதோ பணம் கூட பிரச்சனையா இருக்கு. ஒரு 40 லட்சம் ரூபாய் ஃபேமிலியில வந்து அவ்வளவு ஸ்பெண்ட் பண்ண முடியாதுன்றதுனால செய்திகள் இருக்கு. விரைந்து நடவடிக்கை எடுக்கணும். அந்த சம்பவத்துக்கு விரைந்து நடவடிக்கை எடுத்தாங்கன்னா நல்ல விஷயம். அதே மாதிரி இந்த ரேஸ் ஓட்டுறது,
ஏன்னா அது அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கும், ரேஸ் ஓட்டுறதெல்லாம் அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். அதுக்கு எங்க போய் ட்ராக்ல ஓட்ட வேண்டியதுதானங்க. ட்ராக்ல ஓட்டுற மாதிரி இருந்தா நான் ட்ராக்ல ஓட்டலாம், ஆனா அங்க வந்து இது பண்ணிட்டு ஓட்ட முடியாதுல்ல, கஞ்சா பிடிச்சிட்டு ஓட்ட முடியாதுல்ல, அலோவ் பண்ண மாட்டாங்கல்ல. அதனாலதான் இங்க வந்து ரோட்ல வந்து ட்ராக்கா நினைச்சு ஓட்டிட்டு இருக்காங்க. இதனால பாதிக்கப்படக்கூடியது ஏழை எளிய மனிதர்கள் தான். ஒரு பெண்ணோட வாழ்க்கையை வந்து கிட்டத்தட்ட ஒரு கவலைக்கிடமான ஒரு நிலையில இருக்கு. அது 25 வயசு தான் சொல்றாங்க. விரைவில் வந்து அவங்க குணமடையணும்னு வேண்டிக்கிறோம். அதே நேரத்துல அதுக்கு தக்க நடவடிக்கையும் எடுக்கணும்னு வேண்டிக்கிறோம். அவங்ககிட்ட எதுக்கும் ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணீங்க, எதுவும் ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சா என்னன்றதையும் கேட்டுக்குங்க. கண்டிப்பாக முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். இதுக்கு மேலே நாளைக்கு ஏதாவது பேசுவாங்க, கண்டிப்பாக ஏதாவது பேசுவாங்க. பேசுனாங்கன்னா தொடர்ந்து நம்ம முடிச்சாச்சு எல்லாமே, அவ்வளோதான். ஓகே, நைஸ். இதுக்கு மேலே இன்னொரு டாபிக் இருக்குன்னா இந்த இது மட்டும்தான் இருக்குது. இவருங்களா சிபிஐயா, ஓ அவரு வீரபாண்டி அவர்கள் வந்து தனியாக நிற்க போறீங்க அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு பேசியிருந்தாரு. அதுக்கு ஒரு விளக்கம் வந்து இன்னைக்கு வீடியோ வர. அதாவது இந்த ஆட்சி வந்து இது குதிரை பேரெல்லாம் பண்றாங்க, அதெல்லாம் தப்பு, அதெல்லாம் பண்ணக்கூடாது, ஏதோ கண்டிக்கிறோம் மண்டிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க போல. அதுக்கப்புறம் உள்ளாட்சி தேர்தலில் இது பண்ணால் நாங்கள் தனியாக கூட நிற்போம், எங்களுக்கு அந்த தேவை இருந்துச்சுன்னா நாங்கள் தனியாக கூட நிற்போம். சரி நில்லுங்க, யார் வேணான்னு அவங்கள யாராவது வந்து தடுத்தாங்களா? இவங்களுக்குலாம் ஒன்றும் புரியலங்க. இந்த கட்சியிலேயே வந்து பாருங்க, இந்த கட்சியிலேயே 2 பிரிவா இருக்காங்க. ஒன்று திமுக ஆதரவாளர்கள், இன்னொன்று பக்கம் ஆட்சி இதாயிடக்கூடாதுன்றதுக்காக ஒரு ஆதரவாளர்கள். இவங்களுக்குள்ளாரே இவ்வளவு பிரிவு. இவங்க திமுக குள்ள இருந்தபோது இந்த மாதிரி பிரிவெல்லாம் கிடையாது. திமுக ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்துகிட்டு இந்த முட்டரசன் மாதிரியான நபர்கள்லாம் வந்து இன்னமும் ஒரு நாள் ஜீர்ணிச்சிக்க முடியல. இன்னமும் திமுக ஆட்சியில இல்லையா அப்படின்ற மனநிலையில தான் வந்து இருக்காரு. அந்த மாதிரி 2 கட்சியிலுமே, இந்த சிபிஐ சிபிஎம்ல 2 கட்சியிலுமே இந்த பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு இருக்கு. நீங்க எப்படி போய் ஆதரவு கொடுக்கலாம், இந்த ஆட்சி மோசமான ஆட்சி அப்படி இப்படின்னு ஒரு டீம். இன்னொரு பக்கம் இந்த ஆட்சி கவிழ்ந்துடக்கூடாது, இந்த ஆட்சி வந்து பாஜக உள்ள வந்துடக்கூடாதுன்னு கொடுக்கப்பட்டதுன்னு ஒரு பக்கம். இதுதான் இங்க பிரச்சனையே. இந்த மாதிரி சப்போர்ட் இல்லாம இருக்கிறதுனால தான் இந்த குதிரை பேரம், அதிமுக இருந்து ரிசைன் பண்ணிட்டு வர்றது, இடைத்தேர்தலை வச்சு ஜெயிக்கணும்னு நினைக்கிறது, இதெல்லாம் நாங்க உங்களுக்கு பக்காவான ஆதரவு கொடுக்குறோங்க, எந்த நிபந்தனையும் இல்லாம உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறோம், இந்த ஆட்சி தொடரணும்னு இவங்களுக்குலாம் பேச்சு இல்லை. வெளியில வந்து பேசுறதுதான் நாங்க இந்த ஆட்சி கவிழ்ந்துடக்கூடாதுன்றதுக்காக. தொடர்ந்து நாங்க அதே மாதிரிதான் அண்ணன் திருமாவளவன் பேசுறோம். இந்த மாதிரிதான் ஏதோ ஒண்ணு பேசுறாரா, எல்லாரும் காண்டாகி தான் என்ன பண்றாங்க, இவங்க நம்பினா வேலைக்கு ஆகுது போல, ஒரு 10 பேரை தூக்குனாதான் வேலைக்கு ஆகும். 2வது அவங்களும் இருந்துட்டு குடைச்சல் கொடுத்துட்டு இருப்பாங்க. ஒரே கட்சி ஆக்கிடுவோம், 2த்தையும் ஒரே கட்சி ஆக்கிட்டோம்னா நமக்கு ஒரு எதிரியா பிக்ஸ் ஆயிடலாம். தேவையில்லாம அதிமுக ஒண்ணு இருந்துகிட்டு நம்மளோட மென்டல் டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பாங்க. பண்ண போறது இல்ல, நம்ம பதில் கொடுத்து ஐடி விங்க்கு தேவையில்லாத வேலை. அதனால இவங்களை தூக்கி பிடிச்சி உள்ள போடு அப்படின்னு சொன்னா கட்சி முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் அவங்களும் போய் சேர்ந்துருவாங்க, பிரச்சனை இருக்காதுன்றதான். நீங்க ஒழுங்கா இருந்தீங்கன்னா அவங்களும் ஒழுங்கா இருப்பாங்க. நீங்க குடைச்சல் கொடுக்க அவங்க அங்க இருந்து ஆள் எடுக்கிற வேலையை வந்து பாத்துக்கிட்டே வந்து இருப்பாங்க. இந்த அங்காடி தெரு படம் பார்த்திருக்கீங்களா? அதுல ஒரு ஊருக்கு போய் ஆள் பிடிக்கிறது, அது இல்ல, அது ஒரு பக்கம். அது வந்து தாவேகா பண்ணிட்டு இருக்கிறது. நான் சொல்றது அந்த ஒரு காமெடி கேரக்டர், இந்த பாண்டியன் ஒரு, இந்த நாய் ஒழுங்கா பரிச்சை எழுதிருந்தா இந்த நாய் ஏன் நடிகவன், அவனை ஏன்டா எழுதிட்டு, இந்த நாய் பார்த்துதான் நான் எழுதுனேன் அப்படின்ற மாதிரி. நீங்க ஒழுங்கா ஆதரவு கொடுத்து நீங்க கவலைப்படாதீங்க நாங்க இருக்கோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா பரவாயில்ல. நீங்க நிமிஷத்துக்கு ஒண்ணு மாத்தி ஆட்சியை விமர்சனம் பண்ணா பரவாயில்ல. நாங்க வந்து இந்த ஆட்சி எப்படி இருக்கு, குதிரை பேரம் பண்ணக்கூடாது, அது பண்ணக்கூடாது, இது பண்ணக்கூடாது, அப்ப நீங்க ஒரு சப்போர்ட் பண்ணுங்க. அதையும் பண்ண மாட்டோம். கட்சிக்குள்ளாரே பல சிதறல்கள் இருக்கும். அதுல பல பேர் திமுக கூட போய் கை கோர்க்கணும்னு நினைக்கிறது, இந்த மாதிரி இருக்கிறதுனால தான் வரக்கூடிய இதுதான். அதுக்கு ஏதோ ஒரு பதில் சொல்லியிருக்காரு. எல்லாம் சும்மா இதுக்காக ஜாலிக்காக பேசிக்கிறது. நாங்களும் இந்த ஊருக்குள்ளார தான் இருக்கோம்னு சொல்லிக்கிறதுக்காக அதெல்லாம். அப்புறம் இன்னொருன்னா இன்பநிதி அவர்கள் வந்து பட்டம் வாங்கியிருக்காங்க. யாருக்கிட்ட? அது இங்கே வாங்கியிருக்காங்க, ஏதோ ஒரு யூனிவர்சிட்டி லண்டன்லையா, லண்டன்ல வந்து வாங்கியிருக்காரு. அப்பாலாம் போயிருக்காங்க, ஃபேமிலியோட டூராக போய் செலிப்ரேட் பண்ணிட்டு வந்திருக்காரு. வாழ்த்துக்கள். 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 வேற என்ன சொல்றது? படிச்சு வாங்கியிருக்காரா? அதனாங்க படிச்சு எதுனா படிச்சு போய் பெட்டம் வாங்கி இங்க வந்து பட்டம்லாம் சும்மா ஒரு கணக்குக்கு தாங்க. அவங்களுக்கு இல்லாத ஆட்களா, அவங்களுக்கு இல்லாத கொத்தூசா, இன்னைக்கு வந்துடுறதுக்கு அப்புறம் எல்லாம் பெருமையா பேசுவாங்கல்ல. தலைவரோட பேர் இன்பநிதி, உதயநிதி அவர்களுக்கு சொல்றேன். தலைவர் அவங்களுக்கு தலைவர் சந்தோஷமா இருக்கும் பார்க்க, கட்டி பிடிச்சு. சரி, வேற என்ன பண்றது, உங்க நிலைமை அதுதானே, அதுக்கு என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. அதாவது அவர் டிகிரியே முடிக்கலையா, அதுக்குள்ள ஒரு 4 படம் ப்ரொடியூஸ் பண்ணிட்டாராம். இந்த கொடுமை நீங்க எங்க போய் டேலண்ட்னு சொல்லுங்க. இல்ல, இந்த கொடுமை எந்த கல்வெட்டுல எழுதுறது? அது இந்த ப்ரௌட் கோத்தூஸ் பார்த்துட்டு தஞ்சாவூர் கல்வெட்டுல எழுதி வச்சுட்டு அங்கேயே உட்காந்துக்குங்க, அதுதான் உங்களுக்கு சரியா இருக்குன்ற மாதிரி. அதெல்லாம் யாராலையுமே முடியாது.
டிகிரி வாங்குறதுக்கு முன்னாடி 4 படம் பண்ணியாச்சு, அதுக்கப்புறம் டிகிரி வாங்கியாச்சு, வாங்கியாச்சு. எல்லாம் முடிஞ்சிருச்சு. அடுத்தது அரசியல் தான், குதிச்சிட வேண்டியதுதான். ஏன் இங்க காலேஜ் எல்லாம் இல்லையா? இங்க ஸ்கூல் காலேஜ் எல்லாம் இல்லையா? நான் எல்லாருக்கும் கேட்கறேன். ஜென்ரலா இந்த ஆக்டரா இருக்கட்டும், இன்னைக்கு சிஎம்மா இருக்கக்கூடிய விஜய் அவர்களா இருக்கட்டும், மற்றவர்களா இருக்கட்டும், எல்லாரும் கொண்டு போய் வெளிநாட்டுல தான் படிக்க வைக்கிறீங்க. உள்நாட்டுல காலேஜும் இல்லையா, ஸ்கூலும் இல்லையா? இதான் எஜுகேஷன் சிஸ்டம் இப்படி இருக்கே. அதுவும் நீங்க தானே சொல்லியிருக்காரு, அமெரிக்கா இந்த மாதிரி இடத்துல எல்லாம் ஒரே சிலபஸ் தான் இருக்கும், வேற எதுவுமே இருக்காது. அந்த மாதிரிலாம் இங்க கொண்டு வரணும்னு இருக்காங்க. இந்த மாதிரி நடைமுறையில வந்து மாத்துறாங்க. ஏன்னா இங்க தாங்க எக்கச்சக்கமா சரிங்க. சிபிஎஸ்சின்னு இருக்குது, ஸ்டேட் போர்டுன்னு இருக்குது, சென்ட்ரல் போர்டுன்னு இருக்குதுங்க, சரஸ்வதின்றாங்க, அதுன்றாங்க, இதுன்றாங்க. எனக்கு கேட்கறது சிம்பிள் தான். உங்கள்கிட்ட பணம் இருக்குன்ற ஒரு காரணத்துக்காக கொண்டு போய் வெளிநாட்டுல படிக்க வைக்கிறீங்க. இங்க உள்நாட்டுல நம்ம பிள்ளைங்க எல்லாம் இங்க தானே படிக்குது. அதுக்கு ஏதாவது ஒரு வழிவகை, நாங்களும் வெளிநாட்டுல போய் படிக்கிற மாதிரி ஏதாவது வழிவகை. நான் தான் அங்க படிச்சுட்டு வந்து இங்க கம்பெனி ஆரம்பிப்பேன்ல, அப்ப இங்க யார் வேலை செய்யறது? எது உங்களோட ரெட்ஜென்ட் டைஸ்ல வந்து நாங்க வேலை செய்யணுமா? ஆமா, அதுக்குதான் வேற ஏதாவது ஆரம்பிப்பேன். ரெட் ஜெயிண்ட் மட்டும் தான் இருக்கா வேற? அவரு விளையாட்டுல தான் வாங்கியிருக்காரு போல டிகிரி. ஸ்போர்ட்ஸ்ல தான் ஏதோ வாங்கியிருக்காரு போல. ஃபுட்பால் பிளேயரா தெரியல. ஸ்போர்ட்ஸ்ல ஏதோ டிகிரி வாங்கியிருக்கிறதா சொன்னாங்க. படிச்சு பட்டம் வாங்குறதெல்லாம் சந்தோஷம் தாங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா அதுக்கு இவங்க கொடுக்குற பில்டப் இருக்குல்ல, அவர் ஒரு குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கிறத பார்க்கவே நமக்குலாம் சந்தோஷமா இருக்கு. இதுல வேற இன்னும் கொஞ்சம் அண்டர்லைன் பண்ணு, குடும்பத்தோட அண்டர்லைன் வேற பண்றாங்க. சொல்றது கலவாதீங்கடா. அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. மேலும் பல சுவாரஸ்யமான செய்திகளை நாளை நமக்கு கண்டினியூ பண்ணுவோம். மிக்க நன்றி, மகிழ்ச்சி.